புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஏன்னா ஒரு சிலர்லாம் கேட்டாங்க டெட்ரோல வாங்கணும் ப்ரோ எப்படி என்ன எதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து கேட்பானுங்க. திடீர்னு பார்த்தா அப்புறம் போயிட்டு ஆன்லைன் பிரைஸ் செக் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒருத்தர் கூப்பிட்டாரு, சார் உங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன், அந்த வீடியோல ரேட் வந்து கூட இருக்குன்றாங்க, ரேட்டு மட்டும் குறைச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரேட்டு தானாவே 2 வாரத்துல குறைஞ்சிருங்க. ஓகே ப்ரோ 2 வாரத்துல வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஆமா அது நிறைய மாறுது ப்ரோ. இதை பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா இப்போ ஐபோன் வந்து ரீசேல் வேல்யூ ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்குள்ள போகும். எப்படின்னா இப்போ 17 ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுமே 16 விற்க நிறைய பேர் முயற்சி பண்ணும்போது அதுக்கு வேல்யூ பெருசா போகவே போகாது. அந்த டைம்ல போய் விற்க போகும்போது இப்போ 17 ரிலீஸ் ஆயிடுச்சு, இதுல இருந்து ஒரு 1 or 2 months கழிச்சு போய் 16 Pro Max விற்க ட்ரை பண்ணனா இப்போ 17க்கு ஒரு மாசம் முன்னாடி விற்க பண்ண ட்ரை பண்ணோட அந்த ரேட்டோட அதிகமா விற்கும். அதை வந்து நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். இதுல இன்னொரு மேட்டர் வேற என்ன இப்ப நடக்குதுன்னா, இந்தியால இந்த பிக் பில்லியன் டே கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வருதா, தீபாவளி மாசம் வருது, அது இந்த டைம்ல ஃபுல்லா அதை வச்சு மெல்க் பண்ணிடுறானுங்க. அதுலயும் வந்து ஒரு 1-2 போன்ல எடுத்து ஹெவியா டிஸ்கவுண்ட் கொடுத்துறானுங்க, இல்ல குடுக்குற மாதிரி ஒரு பிம்பம் வந்துருது, அதை பேனர்ல ஃபர்ஸ்ட் போடுறது, எல்லா இடத்துலயும் போடுறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஐபோன் 16க்கு போயிட்டு இருக்கு, ஆனா 16 17 வந்தனால படுத்துருச்சு. அடுத்தது நான் எதை பார்த்தேன்னா பிக்சல் 9 வந்து இப்ப 35 போட்டிருக்காங்க, இன்க்ளூசிவ் ஆஃப் கார்டு ஆஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போனஸ். பட் இதெல்லாம் வந்து எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு தெரியல. சோ அந்த கேள்வி வந்து நியாயமான கேள்விதான். எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியல. இது சேல் ஆரம்பிக்கும் உடனே பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும், நோட்டிஃபை. ஆனா அவங்களுக்கு என்ன வேணும்னா சேல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போன் 30,000 ரூபாய் கிடைக்குது 1000 பேர் பேசி எல்லாரும் இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட நண்பர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, பிக்சல் 9 வாங்கணுமா S24 வாங்கணுமா? ஏன்னா ரெண்டுமே அண்டர் 40K. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, நான் எது வாங்கட்டும் ப்ரோ? ஏன்னா பிக்சல் 9 வந்து எல்லா ஆஃபர்ஸும் போட்டா 35 சொல்றாங்க, S24 வந்து அண்டர் 40K சொல்றாங்க. நான் எதுக்கு போட்டோம்? இது வந்து எல்லா சேனல்லையும் இதை பத்தி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆக மொத்தம் எப்படி ஆயிடுதுன்னா ஈஸியா பிளிப்கார்ட்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் அதான் ஓடுது, அசால்ட்டா ப்ரொமோட் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி நான் இதுதான் ப்ரோ ஒரு இடத்துல ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். இவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா பிளிப்கார்ட் வந்து OnePlus ஸ்டாக் ஆஃப் த டவுனா இருந்தது. எப்பனா OnePlus 3T டைம்லலாம் OnePlusனா செம ஃபேமஸ், ஆண்ட்ராய்ட் சைட்ல OnePlus தான். ஸோ அப்படி இருக்கும்போது பிளிப்கார்ட் வந்து அபிஷியல் பார்ட்னர் கிடையாது பிளிப்கார்ட். ஸோ ஆனா அமேசானுக்கு என்ன ஒரு ஸ்கோர்னா அந்த டைம்ல பிளிப்கார்ட் வந்து பிக் பில்லியன் டேஸ்னு கொண்டு வருவான், அமேசான் வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் கொண்டு வருவான். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலுக்கு வந்து அமேசானுக்கு எப்போ பாரு இந்த OnePlus வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். OnePlusல ஏதாவது ஆஃபர் வருதா, OnePlusல ஆஃபர் வருதாங்கிறது வந்து யூத்ஸ் மத்தியில பெரிய கிரேஸ் இருக்குமா. இங்க பிளிப்கார்ட்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தா எதை தேடி பார்த்தாலும் அவனுக்கு OnePlus மாதிரி ஒரு பிராண்டோ டிவைஸோ இல்ல. ஸோ அவன் என்ன பண்ணான், ஒரு தடவை ஒரு செல்ல பிளிப்கார்ட் வந்து அமேசான்ல இருந்து 3T வாங்கிட்டு 3T வந்து 28K அந்த மாதிரி விற்கிற போனை 18K இங்க லிஸ்ட் பண்ணான். அது சரியான வைரல் ஆச்சு. 18K 3T-யா 28K விக்குதியா 18K அப்படின்னு சொல்லி வைரல் ஆகுது பயங்கரமா. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அமேசான் உடனே ட்வீட் போடுறான் அபிஷியல் பார்ட்னர்னு சொல்லி. OnePlusம் போடுறான். OnePlusம் என்ன போடுறான்னா அபிஷியலா வந்து நீங்க OnePlusல எந்த டிவைஸ் வாங்குறதா இருந்தாலும் அமேசான் வாரண்டி வாய்டு அது இதுன்னு பேசுறான் சொல்றான். இங்க பிளிப்கார்ட் வந்து என்ன பண்ணிட்டான் 18K போட்டு ஒரு 10 டிவைஸ் கூட வித்துருப்பானா நமக்கு தெரியாது. ஆனா பரந்துச்சு உள்ள வந்து மக்கள் குவியறாங்க, அத்தனை லட்சம் பேர் உள்ள அட் அ டைம் பிளிப்கார்ட் ஓபன் பண்ணி டவுனே ஆயிடுச்சு அது அந்த டைம்ல. இப்ப என்ன ட்விஸ்ட்னா வித்தது 10 யூனிட்னே வைப்போம், அதை வாங்கின ஒரு சிலர் வந்து ஒரே ஒரு பையன் வந்து ட்விட்டர்ல வந்து அதை பத்தி போட்டிருந்தான். எப்படின்னா வாங்கிட்டேன் கிடைச்சிருச்சு ஆனா எல்லா அந்த பேக்கேஜிங் எல்லா இடத்துலயும் அமேசான் இருந்தது, அமேசான்ல வாங்கி இங்க வித்துட்டாங்க. இப்படிதான் பண்ணிருக்கானுங்க. ஆனா மத்த அவ்வளவு லட்சம் பேர் வந்தது அவங்க ஏதாச்சும் அவங்க வேற ஏதாச்சும் வாங்கிருப்பானுங்க, வேற ஏதாவது வாங்கிட்டு போயிருப்பாங்களே. நான் இப்ப வந்து OnePlus வாங்க வந்தேன், சரி ஓகே ஸ்டாக் இல்ல, பார்த்தா OnePlusல வேற ஏதாவது ஒயர் 10% வாங்கியிருந்தா கூட போதும், எதாச்சும் வாங்கிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்பயுமே நடக்குது ப்ரோ. இந்த ஒரு பபுள் வந்து எப்பயுமே அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு என்னைக்கு சேல் அன்னைக்கு அதை பஸ் பண்ணி விட்டுருவாங்க. பஸ் பண்ணி விட்டு என்ன ஆகுனா வந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க 30,000 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 30,000 ரூபாய் சேர்த்து வச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 30,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு ஃபோன் பார்த்து வச்சிருப்பாங்க. அது இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ 30,000 ரூபாய்க்கு வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறனால எதையா வாங்கிட்டு போவாங்க. ஏதோ ஒரு போனையாவது வாங்கிட்டு சொல்லி உள்ள கூட்டு வந்துரும், அப்புறம் பார்த்துப்போம். ஆமா இது வந்து அவங்களுக்கு சக்சஸ் தான். பட் கன்சியூமர் வந்து தெளிவா இருந்தா என்ன ஆகும்னா உஷாரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும்னா சரி நான் வாங்க வந்துட்டேன் அதனால வாங்கியே ஆகணும்னு நினைச்சா வேற வழி இல்லை, எதையா வாங்கிட்டு போற மாதிரி ஆயிடும். நீங்க ஆனா நினைச்சதை வாங்கியிருக்க மாட்டீங்க. ஆமா ஆமா அது வந்து சேல்ன்ற ஒரு பிம்பத்தை கொடுத்து வேற ஏதோ போன் இருக்கு இது இருக்கு அது இருக்கு வாங்க அதெல்லாம் எல்லா இடத்துலயும் புஷ் பண்ணுவாங்க, ஃபுல்லா புஷ் பண்ணுவாங்க. சரி இது என்ன ப்ரோ ஸ்பீக்கராவது வாங்கிட்டு போங்கன்றாங்க, வாங்க இதுக்கு வரும். இது என்ன மேக்னெட்டா? இல்ல இது நேத்து கூட ஒரு ஃப்ரெண்டு கேட்டாரு இது மேக்ஸேஃபா இல்ல, அப்புறம் இன்னொருத்தன் கேட்டா இது ஆப்பிள் வாட்ச் சார்ஜரான்னு கேக்குறான்.
சைஸ் Centerல. சென்டர்ல இருக்கு. அந்த மேக்ஸேஃப் அளவும் இல்ல, ஆப்பிள் வாட்ச் அளவும் சின்னதாவும் இல்ல, மேக்ஸேஃப் அளவு பெருசாவும் இல்ல. அது ஆப்பிள் வாட்ச் சார்ஜரா அப்படின்ட்டு கேக்குறான். இது வந்து ஒரு கேன் சார்ஜர் ப்ரோ. ஓகே, 45 வாட் கேன் சார்ஜர். டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு இந்தியன் பிராண்ட் இருக்கு, அவங்களோட இப்போ சேல் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த சேல்ல வாங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து இந்தியாவில் டிசைன் பண்ணி இந்தியன் இந்த ஃபோல்டபிள் பின் உங்களுக்கு தெரியும். நம்ம பொதுவாகவே யூஎஸ் பிராண்ட் எல்லாரும் சைனீஸ்ல உள்ளது எதையாவது ஆங்கரோட பவர் பேங்க், ஆங்கரோட அடாப்டர், யூஎஸ்ல இருக்கிற மற்ற பிராண்ட் எல்லாத்துலயுமே அந்த ஃபோல்டபிள் பண்ணுவாங்க. ஈஸியா பேக்ல எடுத்துட்டு போகலாம், பாக்கெட்ல எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் பின். ரொம்ப கிரேசி ஸ்மாலா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. 45 வாட் செம்ம சின்னதுங்க. டபுள் யூஎஸ்பி சி. என் லைஃப்லயே நான் பார்த்ததுலயே ஒரு லைட் வெயிட்டாவும் ரொம்ப தின்னாவும் இருக்கிற ஒரு 45 வாட் சார்ஜர் நிஜமா இதுதான். ஏன்னா நான் நிறைய 45 வாட் கேன் யூஸ் பண்றேன். அதே சமயம் வந்து சாம்சங்கோட அஃபிஷியல் 45 வாட் பாத்தீங்கன்னா என்ன வெயிட் இருக்கும் தெரியும்ல ப்ரோ, செம்ம கிரேசியா இருக்கும். அவங்களோட அந்த சாம்சங்கோட ஓன் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு இல்லையா, அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங், அது சரியான வெயிட் இருக்கும். ஆப்பிள் லேப்டாப்புக்கு 30 வாட் இவ்வளவு பெருசு கொடுக்கலாம். அதோ டூவல் இல்ல, இது நீங்க வச்சு டூவல் வச்சிருக்கீங்க, சிங்கிளுமே 30 வாட் இவ்வளவு பெருசு கொடுக்குறான். இது வந்து வேற யாரோ பார்த்துட்டு இது என்ன மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. தீபாவளிக்கு ஒரு கலர் மேட்ச் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு, அந்த மேட்ச் ஸ்டிக் வைக்கிற பாக்ஸ் தான் அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப லைட் வெயிட், 2 டைப் சி போட்டுருக்கு, சூப்பரா இருக்கு. இதுல ஒரு 67 வாட்டும் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ஹையர் ரெண்டும் இருக்கு, லோவர் ரெண்டும் இருக்கு. நான் இதுல சும்மா சைட்ல செக் பண்ணி பார்த்தேங்க, பார்த்தா 2 டைப் சி போட்டிருந்தது. அதுல போட்டிருக்கு 2 டைப் சி போட்டு அட் டைம் யூஸ் பண்ணா ஒரு 30 ஒரு 10 பரவாயில்ல. சிங்கிளா யூஸ் பண்ணா 45 வாட் வரைக்கும் 45 வாட் இருக்கும். 45 வாட்னா மேக்புக் ஏர் போட்டு போயிடலாம் ப்ரோ. ஆமா, ஏன்னா அதுக்கு கொடுத்திருக்க பிரிக்கே அந்த பிரிக்கே 45 35 தான் ப்ரோ, 35 to 40 அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ மேக்புக் ஏருக்கு அவ்வளவுதான் கொடுக்குறாங்க, மேக்புக் ஏரை யூஸ் பண்ணிரலாம். ஆமா, அதுக்கு இது வந்து எமர்ஜென்சிக்கு மோர் தென் எனஃப். அது மட்டும் இல்லாம இந்த கேபிள் இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மேக்னெட்டிக், ஃபுல்லாவே மேக்னெட்டிக் கொடுத்து அப்படியே உட்காருது. நம்ம எப்படி வேணாலும் இதை இது பண்ணி வைக்கலாம், பட் அது கேபிள் அப்படியே உட்காருது, ஈஸியா இருக்குல்ல. இப்போ நீங்க எடுத்து சார்ஜ் போட்டுறீங்க, இப்படி சார்ஜ் போட்டு நான் ஃபுல்லா ஸ்ட்ரைட்டும் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு திருப்பி ஃபோல்ட் பண்ணி அது வளையுதா, நான் சொன்னா நீ கேக்குறியா அப்படின்னு பார்த்தேன். அது இப்போ அப்படியே உட்காருது. அண்ட் இந்த எல்லா இடத்துலயும் மேக்னெட் தின்னா ஒரு மேக்னெட் கொடுத்துருக்கானுங்க, அதனால அது அப்படியே உட்காந்துக்குது. நான் வந்து கரெக்டா திரும்ப அலைன் கூட கேபிள், ஆனா 100 வாட் கேபிள். கேபிள் 100 வாட் கேபிள். இது 45, பட் 100 வாட்டுக்கு பிரிக் இருந்துச்சு இல்ல உங்களுக்கு இந்த சைடு இருந்துச்சுன்னா கேபிள் யூஸ் பண்ணலாம். சோ இது மொத்தமா சேர்த்து நீங்க 1800 தான் வாங்குனீங்க. 1800க்கு சேல்ல வாங்குனேன். அவங்க பரவாயில்லையே அவங்களோட சேல்ல. ஏன்னா இதோட அந்த ஹெட் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு, ஃபுல் பிரைடட்ல மேக்னெட்டிக், நல்லா இருக்கு. சோ இது சூப்பரா இருக்கு. அதே சமயம் அந்த பிரிக்கோட சைஸ் வந்து கிரேசி சைஸ். சோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்டுங்க, நிஜமாவே சூப்பரா இருக்கு. சோ யாராவது சார்ஜர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நம்ம இந்தியன் பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற பிராண்ட். முன்னாடி கேஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபுல்லா ஆக்சஸரீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த இது ஒன்னு பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா, மேக்ஸேஃப் பவர் பேங்க் ஒன்னு அலுமினியம்ல ஒன்னு பண்ணிருந்தாங்க. இல்ல ப்ரோ நான் பார்த்தேன். சோ இப்போ ஓனாவே இந்தியாலே டிசைன் பண்ணி ஆக்சஸரீஸ் பண்றோம்னு பிரீமியம் ஆக்சஸரீஸ்னு இப்ப இறங்கிட்டானுங்க. பட் இதுதான் நான் ரொம்ப ஃபேசினேட் ஆகி ரொம்ப நாளா பாத்துட்டே இருந்தேன். எதுக்கு நம்ம கிட்ட இவ்வளவு கேன் சார்ஜர் இருக்கு, இது டிசைன்னால தான் எனக்கு வாங்கணும்னு பாத்துட்டே இருந்தேன். இந்த சேல் வந்த உடனே நான் வாங்கிட்டேன். அது வரைக்கும் அப்படியே கார்ட்டுக்கு போலாமா, தண்ட செலவு பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வாங்கிட்டேன். இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. லேப்டாப் ஏர் தான் யூஸ் பண்றேன், M1 ஏர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இதுதான் இப்போ அந்த யூஸே பண்றதுல இதான் யூஸ் பண்றேன். இல்ல எங்க போனாலும் இப்ப என்ன ஆயிடுதுன்னா போனுக்கும் சார்ஜ் போட்டுற முடியுது, ஒரே கேபிள் இதை எடுத்துட்டு. இப்போ ஆப்பிள்லயும் எல்லாம் டைப் சி தான். ஐபோன் 15 சீரீஸ் அண்ட் அபவ்னா ஜாலி தான், அதை யூஸ் பண்ணா முடிஞ்சிச்சு. அப்ப நான் வந்து ஐபோனுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம், மேக் புக்குக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே செட் ஆயிடும் பக்கா. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க இது. அப்புறம் வந்ததுமே கிருஷ்ணா ப்ரோ பார்த்துட்டு என்ன ஊஃபா எல்லாரும் அதாங்க கேட்குறாங்க. வெளில எடுத்துட்டு போனால் மேக்ஸிமம் எல்லாம் அப்படி தான் ப்ரோ கேட்குறாங்க. அதோட சைஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்துட்டு கேட்குறாங்க. இங்கேயுமே அப்படியே தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி. பட் இந்த ஸ்க்ரீன் இல்லாத ஃபிட்னஸ் ட்ராக்கர்ன்றது ஊப்புக்கு அப்புறம் இப்போ பிக்கப் ஆகுது. ஆமா, எல்லாருமே பிக்கப். மீ பேண்ட் ஒன்றும் ஞாபகம் இருக்குல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் 3 LED லைட்டோட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோமே. ஸோ அப்போ வந்து என்ன அதில் வந்து பீடோமீட்டரு, அப்புறம் இது இந்த டேட்டா கிடைச்சது, பீடோமீட்டர் வச்சு ஸ்டெப் டேட்டா கிடைச்சது, ஸ்லீப் வந்து ஓரளவுக்கு கிடைச்சது, ஹார்ட் ரேட் கிடைச்சது, பேசிக் அவ்வளவுதான். ஆனா அது 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அது வந்து ஆச்சரியம் தான். 1000 ரூபாய்க்கு அப்போ வந்து அது கிரேசிங்க ப்ரோ. அப்போ எம்ஐயே வந்து மாஸ் பண்ணாங்க. அப்போ எம்ஐயோட ஒரு ப்ராடக்ட்டும் ஆக்சரிஸ் எல்லாமே சும்மா எம்ஐ என்ன பண்ணாலும் இந்தியாவில் எம்ஐயோட பீக் டைம்ல. ஆமா, அவங்க சின்ன சின்ன ப்ராடக்ட் 1000 ரூபாய்க்கு இவ்வளவுதான் ப்ரோ. இவ்வளவுதான் இந்த மொத்த பிராண்டு. இதுல இருக்கிற அந்த சென்சார் தான் உங்களோட லேட்டஸ்ட் கிளைம். அந்த பிபிஜி சென்சார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சென்சார்ல வந்து இதுல கஸ்டம் ஸ்ட்ராப்ஸ் விட்டுருக்காங்களா அவங்க? இன்னும் பெருசா எதுவும் பண்ணல ப்ரோ. இனிமே தான் எல்லாம் பண்ணுவாங்க போல. அவங்க முதல்ல இந்த அமேஸ்மெண்ட் கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா ப்ரோ,
ஒரு சிலர் வாங்கி 90% ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஆல் பாசிட்டிவ், ஆல் கிரீன், அவங்களுக்குலாம் நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல ரேரா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அவங்கள போய் ரீச் பண்றதே பெரிய பெயினா இருக்கு. அவங்கள ரீச் பண்ணவே முடியறது இல்லை. மெயில் போட்டு தான் ரீச் பண்ண வேண்டியதா இருக்கு. ரீச் பண்ணா ரொம்ப பொறுமையா ரெஸ்பான்ஸ் வரும். நீங்க வேற ஏதாவது வேலையில போயிடுவீங்க, அந்த மெயில் உடனே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க. திரும்ப நீங்க ஈவினிங் ஃப்ரீ ஆயிட்டு பண்ணுவீங்க. நீங்க இன்னைக்கு பண்ணீங்கன்னா திரும்ப அவன் நாளைக்கு காண்டாவே கஸ்டமர் கேர் வச்சா அது வேணாம் ஃப்ரீயா போட்டு அந்த மாதிரி தான் காண்ட் ஆகுது. அதான் என்ன ஒரு விஷயம் திரும்ப திரும்ப அமேஸ்ஃபிட் கிட்ட கூட்டு போகுது அப்படின்னு பார்த்தா, ஒன்னு பிரைஸ் ப்ரோ. பிரைஸ் டு ஃபீச்சர் வந்து அமேஸ்ஃபிட் கிட்ட கூட்டு போகுது. அக்யூரசி ரெண்டாவது. அக்யூரசி வந்து இது கிரேசி அக்யூரசி ப்ரோ. இது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க. இப்போ லைவா டெஸ்ட் பண்ணும்போது கிடைச்ச இன்சிடென்ட் இது. நான் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன், பேட்மிண்டன் ஆடி முடிச்சிட்டேன். ஆனா நான் அவசரமா ஒரு வேலைனால என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். அங்கேருந்து பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட டிராவல். அப்போ வந்து இதுல ட்ராக் ஆகுது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, என்னோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அண்ட் என்னோட மூவ்மெண்ட் வச்சு இது சென்ஸ் பண்ணி கட் பண்ணிட்டு போயிடுச்சு. இது கட் பண்ணிட்டு தலைவன் அமைதியாக உட்காந்துருச்சு. இப்போ இதுல நான் ஸ்டெப் கவுண்ட் பாக்குறேன். காலையில வாக்கிங் போயிட்டு பேட்மிண்டன் ஆடிட்டு பார்த்தா 6700 கட்டுது. இது வந்து 9000 கட்டுது. எப்படா 9000 அப்படின்னு யோசிக்கிறேன். எப்படா 9000, வாய்ப்பே இல்லையே. இதுல 9000 பார்த்ததுமே என்னால் நம்பவே முடியல. நான் இன்னைக்கு அவ்வளவு பண்ணலையே. காலைல நடந்தேன், அப்போ ஒரு 5000 ஸ்டெப் கிட்ட நடந்தேன். பேட்மிண்டன் ஃபுல் செஷன் முடிச்சாலும் 2000 ஸ்டெப்புக்கு மேல வராது. ஸோ அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். இதுல வந்து நான் அக்யூரேட்டா இருக்கா. அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஆமால வீடு வரைக்கும் இது ஆன்ல இருந்தது. இப்போ ஆன்ல இருக்கறனால அது என்ன பண்ணிடுச்சுன்னா, ஒர்க் அவுட்னு ட்ராக் பண்ணுதா, பைக்ல இருக்க ஷேக்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுது. நான் இதுவே வந்து ஒர்க் அவுட்டை நிறுத்திடுறேன் ப்ரோ. நிறுத்தின அன்னைக்கு நான் ரெண்டுத்துக்கும் ஸ்டெப் கவுண்ட் பார்ப்பேன். மார்ஜின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் இது வந்து இதோட ஒரு 300 ஃபால்ஸ் பிஹைண்டா இருக்கும், இல்லாட்டி இதை விட இது ஒரு 600 அபவ், அந்த மாதிரி ஏதாவது மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சில சமயங்களில் ரேரா இது வந்து இதோட ஒரு 300 ஸ்டெப் அதிகமாக காட்டும். எப்பயாவது ரேரா இது நடக்கணும் இங்க. பட் அதான் எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, உடனே ஆட்டோ சென்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ ஒர்த்தா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணலன்னு இது கண்டுபிடிச்சிருக்கணும். என் ஹார்ட் ரேட் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து பேட்மிண்டன் கொடுத்துருக்கேன். பேட்மிண்டன் ஆடும்போது என்னோட ஆவரேஜ் வந்து ஒரு 120, 125 இருக்குன்னு வைங்களேன். பீக் வந்து 160 போகுதுன்னு வைங்களேன். பேர் ரேலியில போகும். அப்போ இதுக்கு புரிஞ்சிருக்கணும், இவன் 80 வந்துருச்சு, ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்ல இருந்து கொஞ்சம் மேல இருக்குன்றது அது கீழ போற ஒரு டைம் அப்படி ஒரு ரெஸ்ட்குள்ள போய்ட்டான் போல. அட்லீஸ்ட் இது என்ன பண்ணிருக்கணும்னா, நீ ஒர்க் அவுட் பண்றியான்னு எனக்கு தெரியல சொல்லு, நீ ஒர்க் அவுட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல சொல்லு அப்படின்னு சொல்லி வைப்ரேட் ஆகலாம், நோட்டிஃபை பண்ணலாம், ஸ்பீக்கர் இருக்கு, சவுண்ட் வரலாம். சோ இந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம்ல. ஆப்பிள் வாட்ச்ல வரும். ஆப்பிள் வாட்ச்ல செம்மையா ஒர்க் அவுட் பண்றியா அப்படின்ட்டு சும்மா ஆன் பண்ணி வச்சிருக்கியா, ஆஃப் பண்ணிட்டு போடா அப்படின்னு. எனக்கு ஆப்பிள் வாட்ச்ல நிறைய விஷயம் பிடிக்கும் ப்ரோ. அதை வேற நம்ம பேச விட்டோம் பாருங்க. ஆப்பிள் வாட்ச் வந்து எனக்கு ஒரு இன்னைக்கும் வந்து எனக்கு பெஞ்ச்மார்க்னா, நான் அமேஸ்ஃபிட் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். இதுல வந்து என்னோட ஆப் ஓப்பன் பண்ணி சும்மா செக் பண்ணி பார்த்தாலே அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டருக்கு மேல காட்டும். அவ்வளோ அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணேன். ஆப்பிள் வாட்ச் வந்து தொடர்ந்து ஒரு 1 இயர் ப்ரோ, ஒரு வெறி, பயங்கரமான வெறியில வந்து அப்பதான் அந்த வெயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணது. சீரிஸ் 3 தான் அது. வந்து நான் பிளான்டா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராக் பண்ணனா ஆப்பிள் வாட்ச் கரெக்டா வீட்டுக்கு வரும்போது 4% தான் இருக்கும். அது வரை செத்து போடும். அதனால அந்த 4% இருக்கிறதுக்குள்ள நான் வந்தாகணும். அதனால அந்த மாதிரி டார்கெட் மாதிரி இருக்கும். இங்க இருந்து மகாப்ஸ் வரைக்கும் போயிட்டு மகாபலிபுரம்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு வருவேன். அதுக்குள்ள வந்து என்ன ஆப்பிள் வாட்ச் வந்து 100ல இருக்குன்னு வைங்க, காலைல எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன்னா. ஆனா ஆப்பிள் வாட்ச்ல இன்னொரு பிரில்லியன்டான விஷயம் என்னன்னா, சோலோவா வாட்ச் மட்டும் நான் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் போன் எடுத்துட்டு போவேன். இதுவே என்னைக்காவது ஒரு நாள் பாக்கெட்ல ஒரு ஐபோன் போட்டு எடுத்துட்டு போனேன், அது பேர்ல இருக்கிற ஐபோனை போட்டு எடுத்துட்டு போனேன்னா, அன்னைக்கு நான் ரிட்டர்ன் வரும்போது அதே 100 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது 20 to 25% இருக்கும். ஏன்னா தலைவன் என்ன பண்ணுவானா, ஜிபிஎஸ் டேட்டா நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து போன்ல இருந்து எடுத்துக்குவோம். நாங்க வந்து எடுத்துக்கிறேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும். சோ இதெல்லாம் அப்பயே நான் சொல்றேன் சீரிஸ் 3 டைம்லயே அது அப்படியே பேக்ரவுண்ட்லயே நடக்கும். அது யாருக்குமே தெரியாது. செம்மையா இருக்கா, நான் எடுத்துக்கிறேன் இல்லையா இல்ல யூசருக்கு ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் வந்து அதே மாதிரி இங்க சொன்னீங்களே, இதை சொல்லுங்க. அமேஸ்ஃபிட். ஆமாமா, நான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த போது இந்த அமேஸ்ஃபிட் பேசிக்கிச்சு. இவன் என்ன சொல்றான்னா, அதாவது இங்க ப்ரோ எல்லா அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட்லயும் இப்ப என்ன ஆகுதுன்னா, உள்ள மெனுவுல போனோம்னு வைங்க ப்ரோ. மெனுவுல போனா இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஒன்று காட்டும் ப்ரோ, ஒர்க் அவுட் ஆக்சசரின்னு காட்டும். இதுல வந்து இப்போ ஹீலியோ ஸ்டாப்புக்கு ஆப்ஷனே வந்துருச்சு. இதை நான் கிளிக் பண்ணேன்னா கனெக்டட்னே காட்டிடுது. இதுல ஹைலைட் என்னன்னா, நான் எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணேன். ஆமா, இது ப்ளூடூத் பாருங்க. ஆமா, எக்ஸ்ட்ராவா இப்போ வேற ஏதாவது இருந்ததுனாலும் இப்போ என்ன ஸ்மார்ட் வேயிங் ஸ்கேல் அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? இது இவங்க பிராண்ட்லயே இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, அதான் மேட்டர். வேயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். இவங்க இதுல இருக்கு அப்படின்னா அதெல்லாமே யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே டேட்டா இது எடுத்துக்கும். இப்போ என்ன ஹைலைட்னா, நான் இதுல கடைசியா டெஸ்ட் பண்ணது என்னன்னா, இது ஒரு அக்கௌண்ட்ல இருக்கு ப்ரோ, இது வேற ஒரு அக்கௌண்ட். இதுக்குன்னே நான் புதுசா அமேஸ்ஃபிட் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன். எதுக்குன்னா எனக்கு அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, ரெண்டுமே வேற ஒரு அக்கௌண்ட். ஆனா அப்பயும் கூட இதை நான் வந்து என்னோட ஒர்க் அவுட் ஆக்சசரியா யூஸ் பண்ண முடியுமா? ஓகேயா, நான் அது வந்து ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பார்த்தேன். மெயினா எதுக்காகனா, நான் ரெண்டையுமே ஒரே அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா, ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா, இருக்கலே எதுல பெஸ்ட் ஹார்ட் ரேட்டோ அதை காட்டுது ஆப்ல. அதே மாதிரி ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி எனக்கு ஸ்டெப் கவுண்ட் காட்டுது, ஆவரேஜ் மாதிரிலாம் அந்த மாதிரி இதை எடுத்து காட்டுது. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே இது கரெக்ட் தான். ஆனா நான் இதை தனியா யூஸ் பண்ணா
இதுல இருந்து எனக்கு தனி டேட்டா கிடைக்குது. அதனாலதான் இப்ப நான் அந்த ஸ்டெப் கவுண்ட் சொன்னேன். இதுல வந்து 6000 சம்திங் 6900 அந்த மாதிரி காமிக்கும் போது இதுல வந்து 9000 காமிச்சிருச்சு. எப்பறம் அப்புறம் தான் ரிகலெக்ட் பண்றேன், நான் வந்து வீட்டுக்கு வந்து தானே இன்னைக்கு நான் பேட்மிண்டனே க்ளோஸ் பண்ணேன், அதான் மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சேன். பட் இப்போ என்ன இது வேற அக்கௌண்ட்ல தானே இருக்கு. இருந்தாலும் வந்து நான் பக்கத்துல கம்ஃபர்டபுள் உள்ள போயிட்டு நான் பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் பேர் ஆயிடுது. பேர் ஆயிட்டு இதுல இருந்து டேட்டா எடுத்துக்குது. சோ அந்த அக்கௌண்ட் இது எல்லாமே வந்து போன்ல ஆப்ல மட்டும் தான், ஆப்ல மட்டும் தான். ரெண்டு டிவைஸ் பேசிக்கிறதுல அக்கௌண்ட்லாம் பாக்குறது. நான் பேர் பண்ணிட்டேன்னா பேர்டு அவ்வளவுதான், ஜாதி பாக்குறதுல. ஆமா, மிஸ்ஃபிட் நானும் மிஸ்ஃபிட் வா. ஆமா, ஒர்க் ஆகுது. ஆச்சரியமா இருந்தது, இது நல்லா இருந்தது. இன்னொன்னு, நான் இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலே அது நோட்டிஃபை பண்ணிடுது. நான் வந்து அது பாத்துறீங்கல்ல, ஆக்சஸரியில இருந்து எடுக்கிறேன், அதுல இருந்து எடுக்கிறேன். அது எது இது இந்த இதோட அது எதுல பெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணதா இல்ல அதெல்லாம் இல்லையா? என்ன பண்ணிடுதுன்னா, இது வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுமே ஹார்ட் ரேட் அக்யூரசி இதுல நல்லா இருக்கும் தெரியுதா, தலைவனோட டேட்டா நான் எடுத்துக்கிறேன் சார், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா இதுல வந்து ஹார்ட் ரேட் நல்லா இருக்கு ப்ரோ, ஸ்லீப் டேட்டா சூப்பரா இருக்கு ப்ரோ. எனக்கு ஸ்லீப் டேட்டா என்னாச்சுன்னா, ஒரு நாள் வந்து நான் ஒரு 10:30 மணிக்கு தூங்குறேன். 10:30 மணிக்கு நான் தூங்குறேன்ற கான்சியஸ் எனக்கு இருக்குன்னா 10:35 நான் தூங்கிருப்பேன்னு வச்சுக்கோங்க. 10:35 ரெண்டு பேரும் கரெக்டா காமிச்சிட்டாங்க. ஆனா ட்விஸ்ட் எங்க ஆரம்பிச்சதுன்னா, 5:15 ஒருத்தன் கால் பண்ணான் எனக்கு காலங்காத்தால. அன்னைக்கு கால் பண்ணும்போது நான் எழுந்து போயிட்டு திரும்ப வந்தேன். அப்ப அந்த 5:15 வந்து ஒரு வேக் டைம் தான். அடுத்த 2 மினிட்ஸ்ல நான் தூங்கிருக்கேன். அதை வந்து இது கரெக்டா கேப்சர் பண்ணிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் இதானா இது மிஸ் பண்ணி இருந்தது. 5:15 இருந்து முடிச்சிட்டு இருந்தீங்க, இது காமிச்சது அப்படி. ஆனா நைட் நடுவுல எல்லாம் எழுந்து போவோம்ல ப்ரோ, நம்ம எப்பயாவது எழுந்து போவோம், நிறைய தண்ணி குடிச்சிருந்தோம்னா பாத்ரூம் போவோம். சோ அப்படி போகும்போதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 3 தடவை வேக் பண்ணிருக்கோன்றதெல்லாம் ரெண்டுமே கரெக்டா காட்டி திரும்பி கண்டினியூ பண்ணிடுது. ஆனா இது சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஒரு 5 மணிக்கு மேல நான் போகும்போது ஏதாவது எழுந்தேன் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் இது மிஸ் பண்ணுது. ஆனா இது மிஸ் பண்ணதே இல்லை அந்த மாதிரியான ஏரியால எல்லாம். அதெல்லாம் இது செம்மையா ஸ்கோர் பண்ணுது. இப்போ எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, போற போக்குல நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலுமே என் ஹார்ட் ரேட் எலிவேஷனை வச்சு கண்டுபிடிச்சு எவ்வளவு கலரிஸ் பர்ன் ஆகலாம்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருது. இப்போ அதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இதை மட்டும் வாரம் ஒருக்க சார்ஜ் போட்டேன்னு வைங்களேன், நான் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, எங்கேயோ படுத்தூங்கினாலும் சரி, எங்கேயோ நான் போயிட்டு வரேன், இருக்கிறதும் தெரியல, வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ என்ன ஆயிடுது, நான் ஜிம் போனா ஜிம்லயும் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்ட் ரேட் எலிவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருது. பேட்மிண்டன் பண்ணா பேக்ரவுண்ட்ல வந்து ட்ராக் பண்ணி எல்லாம் பண்ணிடுது. அதுவே என்ன சொல்லிடுதுன்னா, கொஞ்ச நேரத்துல போன்ல வரும் ரீசென்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்டுன்னு சொல்லி போன்ல காட்டும். அதுல வந்து உள்ள போனா எப்படி இருக்கும்னா, ஹார்ட் ரேட் வேரியேஷன்ஸ், எவ்வளவு கேலரிஸ் பர்ன்ட் இதெல்லாமே வந்துடும். ஏஐ வச்சு டிடெக்ட் பண்ண மாதிரி வரும். ஏஐன்னு ஒரு டேக் வந்துடும். அது ஏன் போட்டுருதுன்னா, ஆட்டோ டிடெக்டடு, அதனால அப்படி போட்டுருது. ஆமா, ஏன்னா இதுல எதுவுமே பண்ண முடியாது, டிஸ்பிளே இல்லைன்றதுனால. ஸோ இப்படிதான் வருது. எனக்கு இது இப்போ ப்ராக்டிகலா யோசிக்கும் போது எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அப்போ வந்து 25,000 ரூபாய், 50,000 ரூபாய், 80,000 ரூபாய் வாட்ச் எல்லாம் தாண்டி அப்போ இது வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா நான் இதுல சில நாள் என்ன ஆகும் ப்ரோ, நான் 7 மணிக்கு இப்போ செஷன் வைங்களேன், பேட்மிண்டன் செஷன்னா 7:05 போயிடுறேன். அந்த லேட் ஆயிடுச்சு, ஐயோ லேட் ஆயிடுச்சு, டக்குன்னு ஷூ மட்டும் உள்ள போய் விளாண்டுருவோம். விளாண்டதுக்கு அப்புறம் முடிச்சுட்டு வெளில வந்து ஷூ அவுத்துட்டு இருப்போம்ல, அப்போ வந்து இதுல பாஸ் பண்ணலான்னு போவேன், ஆனே பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா இது இன்னைக்கு ஆனே பண்ணல, மறந்துட்டோமா அப்படி இருக்கும். ஆனா இதை கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து எனக்கு கிரேசியா இருந்தது. இது கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம், ஆனா இதுக்கு என்ன ஒர்க் அவுட்னு தெரியாது. நான் அக்ரெசிவா இருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. போக போக இது எல்லாமே மாறணும்னு வச்சுக்கோங்க. என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோன்றதை நம்மளே நோட் பண்ணி வச்சிடலாம். இப்போ எங்க இது சொதப்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலனா அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ்க்கு இதுக்கு ஜிபிஎஸ் டேட்டா கிடைக்காது. அப்ப என்ன ஆயிடுது, நான் வந்து 100 கிலோமீட்டர் ரைடு போறேன்னு வைங்களேன், அந்த ரைடு அப்போ இது என்ன ஹெல்ப் பண்ணும்னா, இது ரைடை ட்ராக் பண்ணும், இவன் ஹார்ட் ரேட்டை ட்ராக் பண்ணுவான், கொடுத்துப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஓவரால் அவுட்டோர் டேட்டா, மேப் எல்லாமே கிடைச்சிரும். மொத்தம் நான் வந்து இந்த வாரம் 100 கிலோமீட்டர்ஸ் போனேன்னா இல்லையன்ற டேட்டா கிடைச்சிரும். ஆனா ஹைலைட் என்னன்னா, இதை மட்டும் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த 100 கிலோமீட்டர் நான் எப்படி போனேன், எந்த பேஸ்ல போனேன், எங்க மிஸ் பண்ணேன், எப்படி இருந்தது அந்த ஓவரால் ஜேர்னி, எந்த ரூட்ல போனன்றதெல்லாம் எனக்கு வந்து ஹிஸ்டரியிலயும் அது மெமரிஸ்லயும் வராது. ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் திரும்ப போய் பார்த்தேன்னா கூட இருக்காது. என்ன இருக்கும்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணேன்னு மட்டும் இருக்கும். ஸோ இது ஒன்று தான் இப்போதைக்கு பேரியரா இருக்கு. அப்படி சப்போஸ் வந்து இதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆப்ல இருந்து நீங்க பேசாம ஜெப் ஆப் வழியா போய் ஜெப் ஆப்ல வந்து சைக்கிளிங்னு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒர்க் அரவுண்ட் தான் இப்போதைக்கு நம்ம பண்ணலாம். ஆப்ல இருந்து நம்ம எப்படின்னா ஆப்பிள் ஹெல்த்லயும் நம்ம போயிட்டு உள்ள பண்ணலாம்ல ப்ரோ. அந்த மாதிரி இப்போ ஆப்ல போயிட்டு நான் சைக்கிளிங்ன்ற சூஸ் பண்ணிட்டு நான் ஃப்ரண்ட்ல ஃபோன் ஸ்டாண்ட்ல வச்சுட்டேன்னு வைங்களேன், வச்சுட்டு நான் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நம்ம ஸ்ட்ராவா மாதிரி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இது வந்து ஹார்ட் ரேட் மட்டும் இது கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்படி வேணா மேட்ச் பண்ணலாம். ஆனா இதுல இப்போ நீங்க இந்த ஏஐல ஆட்டோ ட்ராக் ஆகுதுன்றீங்கல்ல, அது அப்புறம் போயிட்டு நீங்க மாத்த முடியுமா? இங்க பாருங்க, 415 to 445 அப்படின்றதுல இல்ல 430யோட கட் பண்ணு. இங்க பாருங்க, ஊப்ல வந்து அதை பண்ண விடுவாங்க. அது எல்லாமே ஆட்டோ ட்ராக் பண்ணும். ஆனா நம்ம ஊப்ல வந்து ஆப்ல போயிட்டு நம்ம செட் பண்ணலாம், நீ ஒழுங்கா ட்ராக் பண்ணல, இப்பல இருந்து இப்பதான் நான் ஒர்க் அவுட் பண்ணேன், அதெல்லாமே மாத்தலாம். இங்க இருங்க ப்ரோ, இதுதான் ஊப் மாதிரியே இருக்கு ப்ரோ ஆப். இது பழைய ஆப் ப்ரோ. நான் அப்படியே ரெக்கார்ட் அவ்வளவுதான். இதுல போயிட்டு நம்ம நேம் ஆஃப் தி ஆக்டிவிட்டி, கேலரிஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குனா டைம், மாடிஃபை தி ஸ்டார்ட் டைம், மாடிஃபை தி எண்ட் டைம், அவ்வளவுதான். சோ என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா ஹார்ட் ரேட் டேட்டாவை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க.
நீ வந்து சொல்லு மாத்தணுமா, எப்பல இருந்து எப்ப என்ன பண்ணீங்க, டான்ஸ் ஆடுனீங்களா, பேட்மிண்டன் ஆடுனீங்களான்னு சொல்லுங்க. அதை நம்ம ஆக்டிவிட்டியா போட்டுறேன். ஸ்டார்ட் டைம் அண்ட் டைம் மட்டும் நம்ம இப்போ நான் சைக்கிளிங்னு போடும்போது எனக்கு ஒன்று தான் மிஸ் ஆகுது. என்னன்னா நான் போன ரூட்டு அதெல்லாம் மட்டும் மிஸ் ஆகுது. மற்றபடி வந்து பேர்ன்ட் அப்படின்றது மட்டும் வந்துருது. நீங்க ஒர்க் அவுட் உள்ள போயிட்டு ஷோ ஆல் ஒர்க் அவுட் கொடுத்தீங்கன்னா வரும். கேலரிஸ் இங்கே வந்துடுது. கேலரிஸ் பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். இதுல எனக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, டூ மச் ஆஃப் ஹார்ட் ரேட் அந்த தப்பான டேட்டாவோ வேரியேஷன்ஸோ இல்லாதனால எனக்கு வந்து கேலரிஸ் பர்ன்ட் ஓரளவுக்கு ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கு. எந்த மாதிரி சொல்றேன்னா, அதுவே அக்யூரேட் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா ஃபேக்ட் என்னன்னா, முன்னெல்லாம் வந்து ஹார்ட் ரேட் ரொம்ப வேரியேஷன் காமிச்சு 180 போனீங்க. நான் எப்படா 180 போனேன் அப்படி இருக்கும். 180 போனா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கேலரி காமிச்சிடும். அப்ப நம்ம உடனே மனசு ரொம்ப நிம்மதியாகி 2 பிரியாணி எக்ஸ்ட்ரா விடுறா அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் ரொம்ப இதுல வந்து ப்ரிவென்ட் ஆகுது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, டே அப்போ முக்குனல மூச்சு வாங்கிச்சுல, சாக கடந்தல, அப்ப நீ 160 தான் போன அப்படின்னு 160 தான் போனேன்னா எங்க போன வாட்ச் நான் யூஸ் பண்ண 189 டே அதெல்லாம் பிராக்டிகலி இம்பாசிபிள் அப்படி வரம்போ அப்படின்னு சொல்லிடும். அந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ. ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படின்றது வந்து சிங்கிள் ஸ்க்ரீனு இல்ல ஸ்டெப்ஸ் மட்டும் காட்டுறேன். ஒரு 8:8 டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணி ஃபீச்சர் ஆட் பண்ணி கம்ப்யூட்டர் ஆகுறேன், ஃபோன் ஆகுறேன், எல்லாமே பண்ணி இப்ப ஸ்கிரீன்லெஸ்ஸுக்கு திருப்பி ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆகுது. போலார்னு ஒரு பிராண்டு, ஊப்பு, இவங்க எல்லாருமே ஸ்கிரீன்லெஸ். எனக்கு ஆனா ஒண்ணு ஃபீல் ஆகுது ப்ரோ. அது உண்மைதான். அது நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அந்த பாயிண்ட், அது வந்து உண்மை. எனக்கு எதுக்கு ப்ரோ இதுல வந்து மைக்கு, எனக்கு இது இதுல ஸ்பீக்கர் உள்ள வந்து 32 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கான். ஆஃப்லைன்ல வந்து பாட்காஸ்ட் எல்லாமே லிசன் பண்ண முடியுது. பாட்டுலாம் போட்டு ஹெட்ஃபோன் இதுல மாற்றம் ஆடியோ குவாலிட்டி அசத்துது. என்னடா இது பிக்சலோட ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிலாம் இருந்தது ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி கேட்கும்போது. ஸோ அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ. ஆனா எனக்கு ப்ராக்டிக்கலா எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, தப்பு, சம்திங் இஸ் ராங். எனக்கு இவ்வளவு வேணாம், இவ்வளவு பெரிய பேட்டரி வேணாம், கையிலேயே இவ்வளவு வேணாம் எனக்கு ப்ரோ. நான் அந்த 5G எனக்கு அதான் காண்டு ஆப்பிள் வாட்ச்ல 5G வந்துருச்சுன்னு ஒன்னு அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஏய் எதுக்கு வாட்ச்ல முதல்ல எதுக்கு சிம் கார்டு? சாக அடிக்காது என்ன? நானே சிம் இல்லாம நிம்மதியா எங்கேயா ஓரமா போய் ஒதுங்க முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கு ப்ரோ. ஏன்னா அந்த அளவுக்கு டாக்ஸிக்கா இருக்கு ஃபோன் யூசேஜ் வந்து. ஸோ நான் அதை விட்டு விலகி போக பாக்குறேன். இவன் என்னடா நான் எங்க பண்ணாலும் அவன் கூடவே வந்து நெட்வொர்க் வந்து இன்டர்நெட் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்கிறான். அப்ப என்ன, அவன் ஆப்பிள் வாட்ச்லயும் எனக்கு எல்லா ஆப்பும் சப்போர்ட் வேற இருக்கும். டொங்கின்னு அடிக்கும். உள்ள போனா ஏதாவது பூனை போஸ்ட் போடும். நான் ஒன்னு அருவாள் எடுத்துட்டு கிளம்புவேன். எனக்கு இது தேவையா? நான் படுக்க அமைதியா நம்ம நிம்மதியா எங்கேயாவது ஓரமா வாக்கிங் போயிட்டு இல்லாடி பசங்களோட உட்காந்து நிம்மதியா பேசிட்டு இல்லாடி வெளில ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு போது வாட்ச் இருக்கு. அது என்ன பண்ணுது, ஹார்ட் ரேட்டை ட்ராக் பண்ணுது, நடக்கிறானான்னு பாக்குது. நிம்மதியா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு அங்க டொங்கின்னு ஒன்று அடிக்கும். ஃப்ரெண்ட பேசிட்டு இருப்பேன், நம்ம காலேஜ்ல அப்படின்னு பேசிட்டு இருப்போமா, டொங் ட்விட்டர்ல பார்த்தா ஒன்று வரும், என்ன தெரியுமா, ஐபோன் இஸ் ஷிட் அப்படின்னு சொல்லி ஒரு பூனை போடும். எதுக்குடா ஷிட்? அதை சொல்லவே மாட்டான். ட்ராக்ஷன் தான், எங்கேஜ்மெண்ட். நோவா கேட்டா சொல்றீங்க? நிறைய கேட் இருக்கு. நோவா கேட் இருக்கு. நோவா கேட் நவுத்திட்டு இருக்கான் போன 4 நாளா. அப்படியா? நவுத்திட்டு இருக்கான். நான் அவனெல்லாம் பேன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அவன் கோளாரா பேசுறான்ட்டு தான் அவனை பேன் பண்ணேன். ஏன்னா அர்த்தமே இல்லாம பேசுவான். அவன் சின்ன பையன், காலேஜ் படிக்கிறானுங்களாம், ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க ப்ரோ. அவங்க தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு போஸ்ட் பார்த்தேன், அதை போட்டு ஒரு டெலிட் பண்ணிட்டாரு போல. பரத் தான் அனுப்பியிருந்தான். ஒரு சிரிப்பு, நான் ஸ்டேட்டஸா வச்சிருந்தேன். நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இந்தியன் கிட்ஸ் டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. இந்த பாருங்க காட்டுறேன் அந்த போஸ்ட். ஆனா அவர் ஏன் டெலிட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல ப்ரோ. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து நல்லது பேசிவிட்டு அப்புறம் டெலிட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கடுப்பாகும் ப்ரோ. யோ நல்ல விஷயம் தானே பேசியிருக்கேன் நீ, ஏன் யோ 1000 தப்பு போய் பேசுறவன் நிம்மதியா இருக்கான். இங்க வருங்க, இந்த அக்கௌண்ட் என்ன போட்டிருக்காரு பாருங்களா. நீங்க அப்படியே படி. பாத்துருக்கேன் இந்த அக்கௌண்ட். I need to mute or block a bunch of these Indian tech Twitter kids. They keep picking fights randomly, bullying others. They are never in the wrong. They are on their way to lead the extremely purposeless lives. It's not long before they become pretty mediocre at engineering too. Sad to witness that they do not seem to have gotten out of that school and college bubble where actions go unpunished. அடிச்சு வளர்க்கல அப்படின்னு தான் முடிக்கிறாங்க. நான் அதான் சொல்றேன். எனக்கு என்னன்னா ப்ரோ, அதை விடுங்க, பேசுறதெல்லாம் யாரும் பார்த்தா ஸ்கூல் அண்ட் காலேஜ் கிட்ஸ் தான் ப்ரோ வந்து இந்த போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு பிராண்டை ரைஸ் பண்றது என்னன்னு தெரியுமா? நான் வந்து 28 வயசு 29 வயசுல நான் ஒரு சில வீடியோஸ் பண்ணும்போது எனக்கு இருந்த புரிதலுக்கு நானே நிறைய மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன். நான் டப்புன்னு ஒரு சிலர் போட்டு அடிச்சிருக்கேன். ஆமா, டக்குன்னு வந்து நான் ஒரு பிராண்டை போட்டு அடிச்சிட்டேன். என்னன்னா, டே நேடா நீ பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு பிராண்டை பார்த்து நான் பண்ண மாட்டியான்னு கேட்கறேன்னா, அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்கறேன். அன்னைக்கு வந்து இப்போ சிம்பிளா சொன்னா நத்திங் ஃபோன் 3 பிரைஸ் வந்து ஒரு பாம் தான் ப்ரோ. ப்ளோ முடிஞ்சு போச்சு, அது வெடிச்சு போச்சு, நீயே குண்டை தூக்கி வந்து தள்ள போட்ட அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோலயே தெளிவா சொல்லியிருப்பேன். நான் இப்போ நத்திங் ஃபவுண்டரோ இல்லை நான் வந்து சம்திங்னு ஒரு ஃபவுண்டரா இருந்தேன்னா கூட, நான் வந்து நீங்க ஆசைப்படுற மாதிரியான ஒரு ஃபோன் செஞ்சு கொடுக்கறதா இருந்தா, நீங்க எல்லாருமே வந்து சிவா நான் சூப்பரு, அண்ணன் எனக்கு பிடிக்கும், அண்ணன் இது செஞ்சாலும் வாங்கிவேன்னு சொல்லுவீங்க. ஆனா நான் வந்து இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா அதுல எவ்வளவு பேர் வாங்குவீங்கன்னு நெச்சத்துல கேட்கும்போது ப்ரீ புக்ல 50 பேர் தான் வருவீங்க. அந்த 50 பேர்ல கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கான்னு ஒரு 25 பேர் அப்புறம் கேட்பீங்க. 25 பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா என்னால எவ்வளவு பண்ண முடியும், என்ன பிரைஸ்க்கு பண்ண முடியும், ப்ராக்டிகலா யோசி. அப்படிதான் இருந்தது. நான் குவால்காம் கிட்ட போய் ஒரு எஸ்ஓசி மட்டும் கேட்டாலே அவன் $250 சொல்லுவான்.
எஸ்ஓசிக்கு மட்டுமே நான் முடிஞ்சிடுவேன். அங்கேயும் கதை முடிஞ்சுது. $250 இருந்ததுன்னா நான் 25,000 சொல்லுவேன் ப்ரோ. அப்ப 25,000 அங்கேயே லாக் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பசங்க சும்மா இருப்பாங்க, அண்ணன் என்னதுடா அப்படின்னா வேற லெவல் என்ன வேணும், 25 GB RAM 24 GB RAM அப்படியாடா, சரி RAM எவ்வளோடா அப்படின்னு நாங்க விசாரிப்பேன். நீங்க வந்து ஒரு 2 லட்சம் யூனிட் ஆர்டர் போட்டீங்கன்னா இந்த பிரைஸ் தரேன். 2 லட்சம் இல்ல 25 பேர் தான் கேட்டிருக்காங்க. 25 யூ இந்த போ ஸ்பெசிமன் வாங்குற மாதிரி இது 25 ரேட். இவ்வளவுதான் ரேட்டு. ரேட் இவ்வளவு அதிகமா சொல்லுவான். சரி டிஸ்பிளே நம்ம பசங்க ஒண்ணு அண்ணன் என்னதுல அங்கேயும் நானோ டெக்ஸ்டர் எல்லாம் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆன்டி ரிஃப்ளெக்டிவ்ல இருந்து எல்லாம் வேணும். ஓலெட் அப்படியே தெரிஞ்சு தலதலன்னு இருக்கலாம். இவங்க சொல்ற எல்லா ஸ்பெக்கையும் வச்சுட்டு நான் இவங்களுக்காக பண்ண போறேன்னு வைங்களேன். கடைசியில போன் எப்படி ஆயிடும்னா ஒரு போன் 1.25 லட்சம் அப்படின்னு வந்து நிக்கும். அதுவும் 10 பேர். சரியா? அப்போ என்ன 25 பேர்லயும் ஒரு 20 பேர் தெரிச்சு ஓடி 5 பேர் மட்டும் என்னன்னா சரி சொல்லிட்டேன், சொன்ன வாக்க காப்பாத்தி தொலையணும், கடன் உடனே வாங்குவோம் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ என் நிலைமை யோசிங்க. இந்த மாதிரிதான் நத்திங்லயும் இருக்கு. அதை கால்பே வந்து அக்னாலேஜ் பண்ணும். கரெக்டா எங்கேயாவது போயிட்டு ஐயா நான் வந்து ஒரு வளரும் கம்பெனின்னு மட்டும் 10 இடத்துல பேசினா வேலைக்கு நான் வளர்ந்து வர நேரத்துல எனக்கு என்ன சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லணும் டிரான்ஸ்பரண்டா. நான் வந்து இப்ப இந்த டிவைஸ் பண்ணணும்னா சொல்றாங்க. சாரி பேட் ஜோக். டிரான்ஸ்பரண்ட் தான் வந்துட்டு சொல்லுங்க. ஐயோ அவனா டிரான்ஸ்பரண்டா தான் சொல்றாங்க அப்படின்னு. இல்ல அவன் சொல்லல. இல்ல அதான் இந்த சேலஞ்ச வந்து புரிஞ்சுக்கிற அந்த ஏஜும் பக்குவமா இருக்கும்போது எனக்கு என்னாச்சுன்னா 80K பார்த்ததுமே ப்ராடக்ட் ஃபெயில்டுன்னு தெரியும். ஆனா அந்த 80K ஏன்னு எனக்கு தெரியும். நான் அதை யோசிக்கிறேன். டே அவன் மொத்தமே அப்புறம் இந்தியாவில் இவங்க சொல்றாங்க 1 மாசம் கழிச்சு மொத்தமாவே 5000 யூனிட் வித்திருக்குன்னாங்க. எது மொத்தமே 5000 யூனிட் வித்திருக்கா? அப்போ அவன் என்ன பெயின்ல இருப்பான். அவன் வந்து மொத்தமே பண்ணதே 2 லட்சம் யூனிட்னு வச்சா கூட அவனுக்கு காஸ்ட் இன்வால்வ் ரொம்ப அதிகம். அவனால அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இப்போ சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 மில்லியன் யூனிட் பண்றான் ஒரு மாடல். அது 25 பண்ணா 25 ஒரு 10 மில்லியன், 25 அல்ட்ரா ஒரு 12 மில்லியன் இப்படி பண்றான். அவனோட ஸ்கேல் எங்க இருக்கு? இவன் வந்து ஒரு 2 லட்சம் பண்றதுக்கே அவன் போராட வேண்டியதா இருக்கும். அந்த 2 லட்சம் பண்றதுக்கே வந்து எத்தனை இடத்துல போய் வாடகை கொடுத்துருப்பான்னு தெரியாது நமக்கு. இப்ப சாம்சங் ஓன் ஃபவுண்டரி வச்சிருப்பான், எல்லாமே ஓனு, அசம்பிளி யூனிட் ஓனு. வந்து ஸ்டார்டிங்ல சொல்லுவான் ரெடிமேட் ஃபேக்டரி எல்லாம் போயிட்டு எங்களால பண்ண முடியல, ஏன்னா டிரான்ஸ்பரண்டா ஃபோன் பண்ணோம், டஸ்ட் எல்லாம் தெரியுது, அதனால டஸ்ட்டுக்காக யாரெல்லாம் ரெடியா பண்றாங்களோ டஸ்ட்டுக்காக நாங்க ஃபுல்லா டஸ்ட் ப்ரூஃபிங் பண்ணோம், அதெல்லாம் பண்ணாலே காஸ்ட் ஜாஸ்தியா, டிரான்ஸ்பரண்டா பெரிய டெசிஷன் எடுத்தோம். ஸோ நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இதை பண்ணி இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பின்னாடி அந்த இது நத்திங் ஃபோன் 3ல இருக்குல்ல, அந்த ஒரு காம்பனண்ட் எவ்வளவு எம்ஓக்யூ இருந்திருக்கும், மினிமம் ஆர்டர் எவ்வளவு இருந்திருக்கும் அவங்களுக்கு அதை பண்றதுக்கு. 5000 ஃபோன் தான் வித்துருச்சு அப்படின்னா அந்த காம்பனண்ட் எவ்வளவு பின்னாடி இருந்திருக்கும், எவ்வளவு கரெக்ட் ஃபோனை படுத்து இருந்திருக்கும். உண்மைதான். இப்போ வந்து குளோபலாவே எவ்வளவு வித்திருப்பாங்கிறதே பெரிய கேள்விதான் வச்சுக்கோங்க ப்ரோ. இந்த சேலஞ்ச் எனக்கு புரியுது. அப்போ எனக்கு என்ன கேட்க தோணுச்சு அப்படின்னு பார்த்தா, நீ என்ன சொல்ற, நம்ம ஏஜ் குரூப் வேற, எந்தூசியாஸ்ட்ங்கிற, ப்ராக்டிக்கலா மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம், உனக்கு தெரியணும், தெருவா திரியிற, தெருவா போய் உன் ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்க தெரியுது. அப்போ எவ்வளவு விற்கணும்னு உனக்கு தெரியும், நம்ம ஹியூமன் மைண்ட் செட் உனக்கு தெரியும். இப்போ நான் வந்து 80K ஒரு பிக்சலை பிரைஸ் பண்ணாலே இந்த நோவா கட்லாம் வந்துடும். வந்துட்டு என்ன பண்ணோம்னா பிக்சல் வந்து ஒரு ஷிட்டு, அதை வாங்குறதுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்துருவானுங்க. விவோ வாங்கலாம், ஒரு ஓப்போ வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துருவானுங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து புரிதலே கிடையாது ப்ரோ, ஜீரோ நாலேஜ். அவங்களுக்கு வந்து இப்போ அஜெண்டா இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோ ஒருத்தன் வந்து ஒரு ட்வீட் போடுறான், எனக்கு இதுவே ஜோக்கா இருந்தது. நீங்களா இருந்தா நோக்கியால இருந்தீங்க சரியா, அப்போல்லாம் நான் வந்து இன்டர்நெட்ல அந்த அளவுக்கு ஆக்டிவ் கிடையாது. நான் வந்து இந்த ஜிஎஸ்எம்ஆர்னால வந்து ஸ்பெக் பேஜுக்கு கீழே ஒரு சேட் இருக்கும்ல, அங்க ஆக்டிவா இருப்பேன். அங்க போயிட்டு எல்லாரோடையும் சேட் பண்ணிட்டு அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஜியாதுன்னு ஒரு பையன் வந்து ஈஜிப்தில் இருக்கான், அப்புறம் ரிஸ்வான் ஒரு பையன் வந்து பாகிஸ்தான்ல இருக்கான். இந்த மாதிரி பசங்களோட இன்னைக்கும் டச்ல இருக்கேன். அது ஒரு தனி குரூப்ல இருக்கு. வருஷம் இருக்கு வந்து எல்லாரும் திடீர்னு ஹாய் சொல்லுவோம், என்ன டிவைஸ் யூஸ் பண்றோம்னு பேசுவோம். ஆனா நோக்கியாலாம் எங்க இருக்கு, குட் ஓல்டு நோக்கியான்னு சொல்லி அழுவோம். கொஞ்ச நேரம் எல்லாருமே மவுண்ட் பண்ணி அழுதுட்டு சரிடா டே ஏதாவது இருந்தா சொல்லுங்கடா, ஏதாவது வேணாலும் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். இப்படிதான் இருக்கும். இது வந்து ஜிஎஸ்எம்ஆர்னாவோட சாட் குரூப்ல போயிட்டு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணி இப்போ வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். ஓகே, அப்படிதான் ப்ரோ இருந்தது. பட் இப்போ பாருங்க, இவங்களுக்கு மத்தியில வந்து எனக்கு ஜோக்கா இருக்குன்றேன். இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி இல்ல, அந்த கிரேஸ்ன்றது வந்து நேச்சுரலா வரல. இந்த மாதிரி நம்ம பண்ண மாதிரி இவங்களுக்கு ஒரு 5-10 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, இல்ல. நான் பாத்துட்டேனே இவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. எல்லாருமே காமன் அஜெண்டாக்குள்ள வராங்க. உனக்கு எவ்வளவு கிடைச்சது அந்த ட்வீட்டுக்கு? 500 ரூபா, எனக்கும் 500 ரூபா வாங்கி கொடுத்தா இருக்காங்க. ஆமா, நேம் கிடையாது, இத போட்டு தான் சுடானும் பேர் போட்டு தான் ஓடுறாங்க, டம்மி டிபி போட்டு தான் ஓடுறாங்க. ஆமா. பட் இதுவே அன்னைக்கு நம்ம பண்ணும்போது இப்ப பரத், வருண், சிராஜ் எல்லாருமே நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோரம்ல நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு யூசர் நேம்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். ஆனா அங்க இருந்து பர்சனலா மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகி 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு உட்காந்து மீட் பண்ணி பேசுறோம். ஆமா ஆமா. எனக்கு இதுலதான் வித்தியாசம் தெரியுது. அதுல வந்து நம்ம யாரும் டம்மி நேம் யூஸ் பண்ணல, டம்மி ஐடி யூஸ் பண்ணல, ஒரிஜினல் இமேஜ் தான் யூஸ் பண்ணோம். மிஞ்சி போனா அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஃபேவரட் நோக்கியாவை வைப்போம், டிபியா. இதுதான் நம்ம இப்ப பண்ணது. நானும் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து நம்ம வேற எதுவும் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா ஒரிஜினல் நேம் தான் இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டியா, இவனுங்க பண்றது வந்து வேற மாதிரி இருக்கு ப்ரோ இந்த சின்ன பசங்க. அதுவும் எனக்கு இதனாலே எங்க கோவம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, மானிட்டைசேஷன்ங்கிறது ஒரு அடல்ட் மேலுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. ஏன்னா அவனோட லைஃப் ஸ்டைல்னு வரும்போது இப்போ அவனுக்கு அடுத்து அவனுக்கு ஒய்ஃப்னு ஒரு பேர் இருப்பாங்க, ஃபேமிலின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ அவங்களுக்கு தேவை கரெக்ட். ஒரு ஸ்கூல் கிட்டுக்கு எதுக்கு மானிட்டைசேஷன் தேவை? ஸோ இந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான அடல்ட்ஸ் வந்து இவ்வளோ ஆக்டிவா ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு போடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இவனுங்க ட்விட்டர்ல காலையில பல்லு விளக்கும் போது ஆரம்பிச்சு தூங்குறது கூட பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து உரண்டை மட்டும் தான் இருக்கிறானுங்க. எதுக்கட அது பண்றானுங்கன்னு பார்த்தா எங்கேஜ்மெண்ட்காக மட்டும்தான். ஃபுல்லா எங்கேஜ்மெண்ட், செம்ம எங்கேஜ்மெண்ட்காக. என்னெல்லாம் பண்றானுங்கன்னா, ஒரு தடவை இழுத்து வச்சு அடிச்சேன் ப்ரோ, சீரியஸா அடிச்சுட்டேன். ட்விட்டர்லேயே வச்சு இழுத்து வச்சு அடிச்சுட்டு ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிற வழியை பாரு. நம்ம எது பேசினாலும் அதில் வந்து ஒரு எத்திக்கல் அண்ட் மாரல் வேல்யூஸ் இருக்கணும். சும்மா நானும் வரன்ட்டு பேசிட்டுலாம் போகக்கூடாது. உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து யாருக்கோ பிடிச்சிருக்கோங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க. என்ன சொன்னானுங்க அதுக்கு என்னாச்சுன்னா வந்து கீழே வந்துட்டு சாரி, சரியா சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்காக வெளிப்படுத்தக்கூடாதான்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு போயிட்டான். இங்கே சாரி சொல்லிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த எங்கேஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஃபீமேல்லாம் சுற்றிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் ஃபாரின்ல. அது என்ன பண்ணும், ஒய் ஆர் யூ நாட் கன்சிடரிங் iPhone 17 அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டுரும். கீழே வந்து iPhone 17 சீரிஸோட ஏதாவது ஒரு இமேஜ் இருக்கும், அவ்வளோதான். உடனே கீழே எல்லாம் வருவாங்க, ஏன் வாங்கல, உடனே ஏன் வாங்கலன்னு உடனே எவனாவது ஒரு கேவலமான ஒரு காரணம் சொல்லுவான். அதுக்கு கீழே ஒன்று ஆப்பிள் யூசர் இருப்பான்ல, அவன் வந்து உடனே ட்ரிகர் ஆகி அவன் வந்து சண்டை போடுவான். அந்த போஸ்ட் கீழே எங்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகும். இது ஒரு வேலையா வச்சிருக்காங்க. இவனை நான் அடிச்சோடனே என்ன பண்ணா, நேராக போயிட்டு இந்த மாதிரியான போஸ்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு, இல்ல என்னால கருத்து சொல்ல முடியாது, சொன்னா அடிக்கிறாங்க அப்படின்னு இவன் சொன்னானா, என்னடா டே பூனை நான் அலற மாதிரி நடிக்கிறியா, பூனைங்க மைண்ட் செட் எனக்கு தெரியும், நீ பூனை மாதிரியே தான் பண்றதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அது வந்து பிச்சை எடுக்கும், நம்மகிட்ட அது எடுக்கிற பிச்சை வந்து பயங்கரமா எடுக்கும், நெக்கா எடுக்கும், எடுத்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணி பிச்சை வாங்கிட்டு போகும். போட்டீங்களா அதெல்லாம்? என்னது ப்ரோ, ட்விட்டர்ல போட்டு இதெல்லாம் வீடியோலயே சொல்லிட்டேன். ட்விட்டர்ல வந்து இதை போட்டாலும் அவனுக்கு புரிய போறது இல்லை ப்ரோ. ஏன்னா அவங்களோட டார்கெட் இதுதான், அவங்களோட வே ஆஃப் ஆபரேஷன் இதுதான் தெரிஞ்சிருச்சு. இப்போ உடனே மாத்திப்பான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வேணாம், நான் வந்து இனிமே இதெல்லாம் பண்ண போறது இல்ல, நான் வந்து மக்களுக்காக பயனுள்ள மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பாஸ் பண்ண போறேன். வியூஸ் போவாது, கான்ட்ரோவர்ஷியலா போட்டு ட்ரிகர் பண்ணி எல்லா டைமும் ரிப்ளை வாங்கி கீழே வந்து எனக்கு இது வந்து இரிட்டேட் ஆகுது ப்ரோ. எனக்கு இதுக்குதான் நான் என்ன சொன்னேன், ரீசெண்டா என்ன சொல்லியிருந்தேன்னா, இதனாலேயே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிலோ ஏஜ் பிளே பண்ற எல்லாரும் இப்போ கல்யாணத்துக்குன்னு கேட்ட 21 வயசுங்கிறீங்களா, அந்த மாதிரி சோஷியல் மீடியால இனிமே கருத்து சொல்லணும் 25 வயசுன்னு வை. நான் சொல்ற ஜோக்கா இருக்கலாம், அப்படி வச்சீங்கன்னா தான் என்ன ஆகும்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். நான் என்ன ட்வீட் பண்ணாலும் எனக்கு காசு வராதுன்னு தெரிஞ்சா அப்படி ப்ரோ போடுவான். வந்து நான் தெருவா போய் கூவனாலும் எனக்கு காசு வராதுன்னு தெரிஞ்சா அவன் கூவானா அவங்க. ஆனா எனக்கு 2 விஷயம் புரிஞ்சது ப்ரோ. ஒன்னு, இது மிஸ்டேக். காசு சின்ன வயசுலேயே காசு கிடைச்சோன்னா அது எங்க எப்படி செலவு பண்றோம்னு தெரியல. காசை வந்து அப்பா அம்மாட்ட வாங்க போகும்போது நமக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஏதோ ஒன்றுக்கு போறோம், ஒரு படத்துக்கு போறதா இருந்தாலும் நம்ம சொல்லணும். ஸோ அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். இப்போ அவங்க அப்பா அம்மாவே மதிக்க வேணாம், அந்த மைண்ட் செட் உள்ளார போயிடுவான் இப்பயே. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு காசுங்கிற ஒரு விஷயம் இருக்குன்ற நினைப்புல அவனோட அந்த சின்ன வயசு இருக்கு இல்லையா, அந்த வயசுல அவனுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய அனுபவங்களை மிஸ் பண்ணிடுவான், வீணா போயிடும். அவன் ட்விட்டர்லயே தான் கிடக்குறான். அப்படி சொல்றேன், ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதா இருக்கட்டும், வெளியில எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட போறதா இருக்கட்டும், அது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்டட் என்விரான்மெண்ட்ல அவன் என்ஜாய் பண்ணிருக்க மாட்டான். இது ஏன் ரெஸ்ட்ரிக்டட் என்விரான்மெண்ட்னு சொல்றேன்னா, இப்போ அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மணி இருக்கு இல்லையா, இப்போ இதுல $1000 எல்லாம் போடுறாங்க அவங்க மானிட்டைசேஷன்ல. ஸோ இதெல்லாம் இல்லாத பட்சத்துல அப்பா அம்மாட்ட போய் 100 ரூபா வாங்கிட்டு தான் வெளில போக முடியும். ரைட், அந்த 100 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அதான் ஃப்ரெண்ட்ஸோட பண்ண முடியும். இப்போ ஆனால் அது அப்படி இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து ரியாலிட்டியை மிஸ் பண்றாங்கிறேன். ரியலாவே லைஃப் எப்படி இருந்ததுங்கிற மிஸ் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு கூட்டம் வருது ப்ரோ, அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, அப்போ இவங்களாம் இவ்வளவு ஹாப்பியாகவும் அவங்க ஃப்ரீடம் என்ஜாய், ஃப்ரீடம்னா என்ன தெரியுமா, அப்படி ஆரம்பிக்குது எனக்கு திரும்ப. அப்போ ஃப்ரீடம்னா என்ன, இந்த கேள்வி கேட்க தோணுது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் இந்த இன்டர்நெட் பக்கம் வந்தாலும் இரிட்டேட் ஆகுது. அதனால தான் சொன்னேன், சிம் கார்டு கர்மமே வேணாம். எங்க ஆரம்பிச்சது பாத்தீங்களா, சிம் கார்டு எனக்கு வாட்ச்ல வந்ததுன்னா கொலை முதல்ல நான் தான் பண்ணுவேன். வாட்ச்ல நோட்டிபிகேஷன் பூனேல இருந்து வருது அப்படின்னு அவ்வளவு இரிட்டேட் ஆகுது எனக்கு இது வேணான்ற. நான் வந்து நார்மல் லைஃப் வாழ்ந்துக்கிறேன். எனக்கு வாட்சே வந்து இப்போ ரிவர்ஸ் ஆனா ஓகேன்னு தோணுது. இப்போ அமேஸ் ஃபிட் கிட்டே என்ன கேட்க தோணுதுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் அமேஸ் ஃபிட் வாட்ச் ஒன்று அங்கே இருக்கு ப்ரோ, இன்னும் உயிரோட இருக்கு, சார்ஜ் பண்ணா உயிரோட ஆயிடுது, ஒர்க் பண்ணும். அதில் வந்து இது இருக்கும், அந்த இ பேப்பர் டிஸ்பிளே இருக்கும், டிரான்ஸ் ரிஃப்ளெக்டிவ் அந்த பேனல் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆயிடும்னா அது வந்து டிஸ்பிளே ஆஃபே ஆகாது. லோயஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்ல இருக்குமா, லோயஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்ல இருக்குமா, செகண்ட்ஸ்க்குனா அப்போ ஒரு செகண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டு. சப்போஸ் செகண்ட்ஸ்னா வாட்ச் ஃபேஸ்ல வைக்கலன்னா 1 மினிட்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ரேட், இந்த மாதிரியான ஒரு பேனல் எல்லாம் இருந்தது. ஸோ அப்போ அதுல என்ன அட்வான்டேஜ்னா, இன்னொன்னு டேரக்டா அது எப்போ பார்த்தாலுமே ஆன்ல தான் இருக்குமா, ஆல்வேஸ் ஆன் தான் தலைவன், பேட்டரியும் ட்ரெயினே ஆகாது. ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ண நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க தோணுது. இதுல 2000 நிட்ஸ் பிரைட்னஸ்ங்கிறான். டேய் எனக்கு இதுக்கிட்ட 2000 நிட்ஸ். ஆனா இப்ப என்ன ஆயிடுதுன்னா, மக்கள் வந்து எப்படி பேசுவாங்க, இப்ப ஸ்பெக் பேஜ் பாக்குற நிறைய பேர் இந்த குட்டீஸ் எல்லாம் போயிட்டு என்ன சொல்லுவாங்க, 2000 நிட்ஸ் அப்படின்னு, உன் வாட்ச்ல 2000 நிட்ஸ் இல்ல பாத்தியா அப்படின்வாங்க. அதனால போட்டி போட வேண்டியிருக்கு, பிசினஸ்க்காக போட்டி போட வேண்டியிருக்கு. எனக்கு இப்ப பிராக்டிகல் யூசபிலிட்டி மிஸ் ஆயிடுச்சு இதுல. இது எங்கேயோ எல்லாத்தையும் விட்டு விலகி எங்கேயோ போகுது. 25,000 ரூபாய்க்கு அமேஸ் ஃபிட் வாட்ச்ல என்னடா இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றான், இப்ப 32 GB ஸ்டோரேஜ் இருக்குங்கிறான்,
ஃப்ளூயிடிட்டி இருக்குங்கிறான். 2000 nits பிரைட்னஸ், மேல வந்து சஃபயர் கிளாஸ், ஒரு சில விஷயங்கள் வந்து அக்செப்டபிள் ப்ரோ. இப்போ இந்த சஃபயர் கிளாஸ் இருக்கனால நல்லா இருக்கு. ஆனா என் கேள்வி என்ன, 10,000 ரூபாய்க்கு இந்த சஃபயர் கிளாஸோட எனக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லான SOC எல்லாம் இல்லாம ஹார்ட் ரேட் அல்காரிதம்ஸ் தான் நீ ரீட் பண்ண போற, அதெல்லாம் ரீட் பண்றதுக்கான எபிலிட்டியும் டிரான்ஸ் ரெஃப்ளெக்டிவோ இல்லை இங்கோ கொடுத்தனா எவ்வளவு கிரேசியா இருக்கும். நான் எதுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணோம்? அதை ஆன் பண்ணா உடனே இது என்ன ஆயிடும்னா பேட்டரி லைஃப் வந்து கால்வாசிக்கு கீழே போயிடும். பொதுவாக வந்து இப்போ 14 days பேட்டரி லைஃப், 20 days பேட்டரி லைஃப் சொல்றாங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சாலே 4 நாள்ல செத்துரும். அதுதான் இப்போ இது பாட்டுக்கு அப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது வந்துருச்சு. இப்போ இது வந்துருச்சு. ஒண்ணுமே இல்ல, நான் வெறும் ஹார்ட் ரேட் மட்டும் தரேன், ஸ்கிரீனே இல்ல. இதுல வைப்ரேஷன் இருக்கா, சென்சர் இருக்கா? வைப்ரேஷன் இருக்கு. எதுக்கு எப்போ வைப்ரேட் ஆகுது? அலார்முக்கு வைப்ரேட் ஆகும். ஏதாவது ஒரு அலர்ட் வருது, இந்த மாதிரியான அலர்ட்னா இப்போ ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அலர்ட்ஸோ, இல்லாட்டி வேற எங்கேயாவது பேர் ஆகுறேன், இல்லாட்டி லோ பேட்டரி, ஸோ இதுக்கெல்லாம் வைப்ரேட் ஆகும். அவ்வளவுதான். ஓகே. ஊப்லன்னா வெறும் அலார்ம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஹார்ட் ரேட்டு, ஸ்டார்ட் ஒர்க் அவுட் எதுவுமே வராது. அதுக்கெல்லாம் வராது ப்ரோ, அதுக்கெல்லாம் வராது. அதெல்லாம் வராது. வேரியபிலிட்டி, எமர்ஜென்சி வேரியபிலிட்டிக்கு வரும். பேட்டரி லைஃப் வந்து இப்போ சப்போஸ் 20% ஹிட் ஆகுதுன்னு வைங்க, அப்போ ஒரு தடவை வைப்ரேட் ஆயிட்டு, வைப்ரேட் ஆனதை நம்ம என்னன்னு பார்ப்போம்ல, பார்க்கும்போது ஒரு LED இங்க இருக்கு. ஆக்சுவலா அந்த LED வந்து ரெட் கலர்ல அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும். பிரைட்டா எரியறது அப்படியே ஃபேட் ஆஃப் ஆகி 1 minute வரைக்கும் இருக்கும், அப்புறம் ஆஃப் ஆயிடும். ஒரு தடவை நோட்டிஃபை பண்ணிடும். இப்போ அடுத்து 20ல இருந்து 19 ஆகுதுன்னு வைங்களேன், இன்னும் 1% ஃபால் ஆகுதா, திரும்ப ஞாபகப்படுத்தும், டே லோ பேட்டரி ஆகுதுடா அப்படின்னு. இதை மட்டும் தான் ஞாபகப்படுத்தும். நம்ம சார்ஜர்ல மாட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கிரீன் ஆயிடுச்சுன்னா 100, ப்ளூவா இருந்ததுன்னா 35 to 80 வந்து ப்ளூ, அதுக்கு மேல போக போக கிரீன். ஊப்ல வெறும் அலாம் மட்டும் தான் வரும். அதுல ஆனா இன்னொன்னு வச்சிருப்பாங்க, டைனமிக் அலாம்னு ஒன்று இருக்கு ஊப்ல. அது என்ன பண்ணுன்னா, எனக்கு இவ்வளோ ஸ்லீப் ஸ்கோர்னு அவங்களே ப்ரொப்ரைட்டரியா ஒன்று வச்சிருப்பாங்க. பேசிக்கலி பர்சன்டேஜ் 1 to 10 இருக்கும். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ ஸ்லீப் ஸ்கோர் நான் ஹிட் பண்ண உடனே பிட்வீன் 6 AM and 9 AM எப்போ வேணா எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து அது 7:34 எழுப்பி விடும், நாளைக்கு வந்து 8:15 எழுப்பி விடும். எப்போ என்னோட நைட்டோட கோல் அச்சீவ் பண்ணிட்டேனோ அப்போ வைப்ரேட் பண்ணி இட் வில் வேக் யூ அப். இது நல்லா இருக்கு, இந்த அல்காரிதம் நல்லா இருக்கு. ஸோ அது ஓவர் நைட் அது ஃபுல்லா ரியல் டைமா ஃபிட்னஸ் டேட்டாவை ஒர்க் அவுட் ட்ராக்கிங் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். எதுக்கோ யூஸ் பண்றாங்க, சிங்க் ஆயே இருக்கு. இவங்களும் பண்ண முடியும், பண்ணிடுவாங்க. அதை காப்பி அடிச்சிருவாங்க. எனக்கு இதுதான் ப்ரோ. இது அகைன் இந்த இடத்துல நான் வந்து கிண்டலா காப்பி அடிச்சிருவாங்கன்னு சொல்றேன். பட் இந்த காப்பி ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து இது ரொம்ப தேவை ப்ரோ. இப்போ ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஸ்மார்ட் வாட்ச்னு மாறி, ஸ்மார்ட் வாட்ச் போனா மாதிரி, கம்ப்யூட்டரா மாதிரி இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதுவும் எல்லாரும் ஃபெட்டிக் ஆகுறானுங்க, நம்மளோட இதுல எல்லாம் ஃபெட்டிக் ஆகுறானுங்க. எதுக்கு இவ்வளவு தரீங்க அப்படின்றதுல இந்த ஒரு வந்து இங்க என்ன பிரச்சனைனா ப்ரோ, ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கரை ஃபிட்னஸ் பர்பஸ்க்காக வாங்குறவன் தான் ஃபெட்டிக் ஆகிறான். அதான் இப்போ இதை வந்து ஷோ ஆஃப் பண்றதுக்காக வாங்கிவிட்டு இதுல வந்து ஃபோன் பேசுறது, பாட்டு கேட்கறதுன்னு பண்றாங்க இல்லையா, அவங்க ஃபெட்டிக் ஆகல. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க எப்போ ஆவாங்கன்னு பார்த்தா, அவங்களும் ரியாலிட்டியை ஒரு நாள் போய் ஹிட் பண்ணுவாங்களா, அப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னா, எதுக்கு இங்க ஒரு ஃபோன் இருக்கு ஆனா ஹெட்செட் இங்க பேர் பண்ணி பாட்டு கேட்கறேன், எதுக்கு? அப்புறம் பார்த்தா ஹெட்செட் பேர் பண்ணி பாட்டு கேட்டா வேகமா பேட்டரி ட்ரெயின் ஆகுது. அப்புறம் இது தனியா சார்ஜ் பண்ணணும், இதுக்கு ஒரு அடாப்ட் கேபிள் எடுத்து தனியா சுத்தணும், அது தொலைஞ்சு போச்சுன்னா திருப்பி வேற வாங்கணும், அப்பதான் அடிக்கும். இதை ஒரு டாக்ல வைக்கணும், டைப் சி போட்டு ஒரே கேபிள் வச்சுட்டு இது லைஃப் வாழ முடியாது. இதுக்கு தனியா ஒன்று எடுத்துட்டு சுத்தணும், வெளியே டிராவல் பண்ணும்போது அது இல்லாம போயிடும், அப்போ ஸ்டெப் ட்ராக் ஆகாம போயிடும். ஒன்னொன்னா வர வர அது ஹிட் ஆகுது. எதுக்கு நம்ம எதுக்கு இது ஒன்று வச்சு? உண்மைதான். அண்ட் இன்னொன்னு, நம்ம போன்லயே வந்து எப்படி நோட்டிபிகேஷன் குறைக்கிறது, என்னென்ன ஆப்புக்கு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணலாம், எப்ப டிஎன்ஏ எப்பயுமே ஆஃப்ல வச்சிருக்கேன் ப்ரோ. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள் வாட்ச் சொன்னேன்ல ப்ரோ, ஆப்பிள் வாட்ச்லயே நான் என்ன பண்ணுவேன்னா, சினிமா மோட் இருக்கும், அதை ஆன் பண்ணிடுவேன். உள்ள போனதுமே ஃபுல் டைம் சினிமா மோட் போட்டு வச்சேன். ஏன்னா வேக்கே ஆகாத, நீ நோட்டிபிகேஷன் இருந்தா வேக் ஆகாத. நானா பாக்கணும் பட்டன் அழுத்தினா மட்டும் நான் அழுத்தினா, நான் டைம் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் அழுத்துறேன், அப்படி இல்லைன்னா நான் அழுத்தவே மாட்டேன். இல்லாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இது பண்ணி அந்த மாஸ்க் இருக்கும் ஐகான் சினிமா மோடுக்கு, அதை தூக்கி அதை போட்டுருவேன். அவ்வளவுதான் சென்டர்ல இருந்து போட்டு எப்பயும் ப்ரோ ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அப்படிதான் இருந்தது. இப்போ எனக்கு ஆப்பிள் வாட்ச்ல என்ன, நான் எனக்கு இத்தனை வாட்ச் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு இதுல டேட்டாலாம் நல்லா இருக்கு. ஆனா ஆப்பிள் வாட்ச்ல நான் என்ன ரொம்ப ரசிச்சு அனுபவிச்சேன் அப்படின்னா, செம்ம மோட்டிவேஷன் ப்ரோ. எப்படின்னா, டெய்லி மூவ் கோல் அச்சீவ் பண்ணா 7 days கண்டினியூஸா அச்சீவ் பண்ணா அதுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கும். அப்புறம் டெய்லி மூவ் கோல் அச்சீவ் பண்ணா அதுக்கு ஒரு ரிங் அவார்ட் கொடுக்கும். மந்த்லி மூவ் கோல் அண்ட் எல்லா கோலையும் ஆல் 3 rings மந்த்லி ஃபுல்லா ஸ்கோர் பண்ணா அந்த மந்த்துக்கான ஒரு அவார்ட் கொடுக்கும். அதெல்லாம் நான் வச்சிருக்கேன், ஸ்கிரீன்ஷாட்ஸாவும் வச்சிருக்கேன். இப்போ ஐபோன் ஓபன் பண்ணி ஃபிட்னஸ் உள்ள போய் பார்த்தா அந்த ஹெல்த் ஆப்ல இருக்கும் அந்த அவார்ட்ஸ் எல்லாமே. நீங்க 30 days க்ளோஸ் பண்ணீங்கன்னா அப்படியே சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம். வருஷத்துக்கு ஃபுல்லா நான் முடிச்சு வச்சேன் ப்ரோ. நான் சொல்றேன் 365 days கிரேசியா இருந்தேன். அந்த 365 daysல லைஃபே மாறிச்சு ரொம்ப.
அந்த இதுல கூட ஈவெண்ட்ல பாத்திருப்பீங்க ஆரம்பத்துல ஒரு சிலர் வந்து ஆப்பிள் வாட்ச் போடுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, ஒவ்வொருத்தரோட ட்ரூ லைஃப் இன்சிடென்ட்ஸ் சொன்னாங்கல்ல, அது சில சமயங்கள்ல வந்து அதை அனுபவிக்காத உங்களுக்கு என்ன தோணும்னா சும்மா ஆனா நிஜமாவே ஆப்பிள் வாட்ச் மாசு. இந்த இடத்துல நான் அதை வந்து சீரியஸா நான் மல்டிபிள் டைம்ஸ் இந்த சேனல்ல சொல்லியிருக்கேன், நான் திரும்பியும் சொல்லுவேன். ஏன்னா அந்த 1 இயர் நான் ரொம்ப கிரேசியா இருந்தேன் ப்ரோ. என் ஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு கிரேசியா சொல்றேன், அவர் ஒரு டாக்டர், அவர் ஆப்பிள் வாட்ச் வச்சிருக்கும்போது என்ன பண்ணாருன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, நைட்டு 12 o'clock எனக்கு சர்க்கிள் முடிஞ்சிடும். இப்போ நான் அதுக்குள்ள என்ன முடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டாண்ட் கோல் அச்சீவ் பண்ணணும், பிளஸ் என்னோட ஸ்டெப் கோல் அச்சீவ் பண்ணணும். அப்போ அவர் என்ன பண்றாரு, ட்ரெயின்குள்ள நடந்துட்டு இருக்காரு. ஏன்னா நான் டெய்லி அச்சீவ் பண்ணி வச்சிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் மிஸ் ஆச்சுனா அது அந்த கேமிஃபிகேஷன் அவங்க பண்ண ப்ரோ. நான் வந்து அடல்ட்ஸ்க்குமே வந்து இப்படிவா கேம் பண்ணா நம்ம விழுந்துருவோம். கோவிட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் கோல் அச்சீவ் ஆயிடும், எல்லாமே அச்சீவ் ஆயிடும். 10K ஸ்டெப்ஸ் வச்சிருப்பேன். 10K ஸ்டெப்ஸ் அச்சீவ் பண்ணுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருப்பேன். கோவிட் டைம்ல வீட்டுக்குள்ளேயே சும்மா ஹால்லயே பாத்தீங்கன்னா சுத்தி 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 அங்கேயே வா அப்படி இருக்கும். யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா அங்கேயே அவ்வளவு தூரம் நடந்தோம் அப்படிலாம் இருக்கு. நான் ஃபுல்லான ஃபினிஷ் பண்ணி அந்த 365 days கிட்ட உள்ள மொத்த இது வச்சிருக்கேன். எப்படின்னா மந்த்லி காட்டும்ல உங்களுக்கு, மந்த் நான் ஸ்க்ரால் பண்ணா எல்லா மந்த்தும் அப்படியே ஸ்க்ரால் ஃபுல்லா இருக்கும். செம்ம கிரேசி ப்ரோ. அந்த எல்லா மந்த்தையும் முடிச்சதுக்காக என்ன பண்ணோம்னா, இப்போ 2021 வச்சுக்கோங்களேன், ஜான் 2021 அவார்ட், ஜான் 20 இது ஃபெப் 2021 அவார்டுன்னு சொல்லிட்டு வரிசை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து என்னன்னா இப்போ விமன்ஸ் டேன்னு வைங்க, விமன்ஸ் டே சேலஞ்ச் என்ன பத்தி அதுக்கு தெரியும், இவ்வளவு நாள் அப்சர்வ் பண்ணதுனால அது என்ன சொல்லுது, விமன்ஸ் டே சேலஞ்ச் என்னதுன்னு கேட்டா இன்னைக்கு வந்து நீ மினிமம் 8K ஸ்டெப்ஸ் நடக்கணும். ஆல்ரெடி நான் 10K டார்கெட் 8K நடந்தா போதும் அப்படின்னு சொல்லுதா. இது ஒரு சின்ன ஸ்டெப். அடுத்து என்ன சொன்னதுன்னா ஒரு 20 kilometers அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ், நீ ஏதாவது சைக்கிள் ஏதாவது ஓட்டினா ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நான் ஓட்டுறேன்னு அதுக்கு தெரியும். இப்போ இது கொடுத்துருமா, நான் அன்னைக்கு போயிட்டு ஒரு 20 kilometers ஓட்டிட்டு வந்தேன்னு வைங்களேன், பிளஸ் 8K ஸ்டெப்ஸ் முடிச்சிருந்தேன்னா விமன்ஸ் டே கோல் அச்சீவ்டுன்னு சொல்லிட்டு அன்லாக்ட் அப்படின்னு சொல்லி பர்ஸ்ட் ஆகும் போன்ல. இதுல பர்ஸ்ட் ஆகும். உள்ள போனதும் போன்ல போய் செக் பண்ணாலும் அந்த இது காட்டும், அனிமேஷனோட காமிச்சிட்டு உள்ள போனா அந்த அவார்ட்ஸ்ல காட்டும் விமன்ஸ் டே 2020, இப்போ 5னா 2025 அப்படின்னு இருக்கும். விமன்ஸ் டே 2025 கீழே வந்து இப்போ கிருஷ்ணா போட்டுருக்கு. டே இப்படி திருப்பினீங்கன்னா அந்த டேட் போட்டு கிருஷ்ணா அப்படின்னு இருக்கும், கோல்டு கலர் ஜொலிக்கும். இப்படி திருப்பினீங்கன்னா ஃப்ரண்ட்ல அவார்ட்ஸ் இருக்கும். ஃபுல்லா நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம், கையால 360 அப்படியே ரொட்டேட் பண்ணி 180 பண்ணி பார்க்கலாம். ஆமா ஆமா, அது செம்ம கிரேஸ் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட யூஸ் பண்ணாலும் அது வந்து ஃப்ரெண்ட் யாரெல்லாம் தெரியுமா ஒரு சேலஞ்ச் பண்ணோம், நான் சிராஜ் சந்தீப் 3 ஃப்ரெண்ட்ஸ் சேலஞ்ச் பண்ணோம். 3 பேருமே சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அது மேக்ஸிமம் ஸ்கோர் ஒரு ஸ்கோர் கொடுக்கும். அதை நம்ம 3 பேருமே அச்சீவ் பண்ணிட்டே இருந்தோம்னா டை தான். ஒரு நாளைக்கு 800 அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கா. நான் என்ன பண்ணேன், சந்தீப் வந்து செம்மையா டேய் மனசுனாடா உடனே இனிமே வரவே மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன், டெய்லி சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பேன். ஆப்பிள் வாட்ச்ல என்ன ஆயிடும்னா என்னோட பீக் அந்த 800 ஒரு ஸ்கோர்னா 800 டெய்லி அச்சீவ் ஆயிடும் எனக்கு எப்படி பார்த்தாலும். ஏன்னா டெய்லி ஸ்டெப் முடிச்சிருப்பேன். ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிரேசியா இருந்தேன். ஸோ அப்போ டெய்லி முடிச்சிருப்பேன், எல்லாம் முடிச்சிருப்பேன். சந்தீப் சொல்லுவான், ஏய் உன் ஸ்கோர் அடிக்கிறதுக்காக நீந்திட்டு இருக்கேன் நான் மெசேஜ் அனுப்புவான். ஸ்விம் பண்ணிட்டு இருப்பான் அவன் அங்கே அவங்க வீட்டில். ஸோ ஸ்விம் பண்ணிட்டு அப்போ கடைசியில் சொன்னான், சிவா ஐ கேவ் அப் சிவா எனஃப் அப்படின்னுவான். ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம கிரேசியா 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். இதுல இன்னொன்று என்னன்னா ப்ரோ, நைட்டு 11 மணி ப்ரோ, இன்னைக்கு டே எண்ட் ஆகல இல்லையா, நைட்டு 11 மணி. இப்போ சப்போஸ் நீங்க நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சிருக்கீங்க நீங்க உங்க ஆப்பிள் வாட்ச்ல, நான் நைட்டு 11 மணிக்கு இப்போ ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணனா முடிச்ச உடனே வரும் உங்களுக்கு வந்துட்டு சிவா இப்பதான் இதெல்லாம் பண்ணா, அதுல கங்க்ராச்சுலேட்லாம் பண்ணலாம், கிரேட் ஜாப். அதை தாண்டி ஒருத்தருக்கு எப்படி வெறியாரும்னா, ஐயோ என்ன தாண்டி ஒரு 2 பாயிண்ட் போயிருப்பானு உள்ள பார்க்க தோணும் ப்ரோ. இதெல்லாம் செம்ம கிரேசி. எப்போ சொல்றேன் நான் இதெல்லாம் எப்போ சொல்றேன், 2018-19 சொல்றேன். ஆப்பிள் வாட்ச் வந்து சில இடத்துல என்னதான் அவங்க வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஆடம்பரமா இருக்கு அப்படின்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆடம்பரமா தான் அவங்க வந்து பண்றாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நோக்கமும் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து காசு தான், எண்ட் ஆஃப் தி டே கரெக்ட் தான். ஆனா அந்த காசை எதன் வழியா பண்றாங்கன்னு இருக்கு இல்லையா, ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணி அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் டெலிவர் பண்ணி காசு பண்றதுல இருக்கிறதுக்கும் எதுவுமே பண்ணாம ஓட்டாண்டி மாதிரி நம்மளை ஏமாத்திட்டு காசு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஆப்பிளோட ஓவரால் எக்கோ சிஸ்டம்லயே எத்தனை வருஷம் ஆனாலும் இப்போ வரைக்கும் ஆப்பிள் வாட்ச் மட்டும் ஸ்டாண்ட் அவுட் ப்ரோ. நான் வந்து பட்ஸை கூட நான் சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன், பட்ஸை நான் பெருசாகவும் பார்க்க மாட்டேன். அதில் ஏஎன்சி வந்து ஆஸ்ட்ரோனட் லெவலில் இருந்தாலும் கூட நான் அதை வந்து அதுக்கு நான் சல்யூட் பண்ணணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். இப்போ ஹார்ட் ரேட் சென்சர் வந்து அது வச்சிருந்தாலும் நீ வச்சுக்கணும். நான் அதுக்கு ஒரு ஆன்சர் கேட்டேனே. இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் சில சமயம் ஹெட்செட் போடுவேன் ப்ரோ. எனக்கு வந்து TWSோட அதிகமாக வந்து என்னன்னா நெக் பேண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் வந்து இப்போ இங்கேருந்து மேப்ஸ் போறேன்னு சொல்றேன், நான் 2 ஹவர்ஸ்க்கு தொடர்ந்து நெக் பேண்ட் யூஸ் பண்ணேன்னா திரும்ப இப்படி எடுத்து விட்டேன்னா ஸ்பிளிட் ஆகி ஆஃப் ஆகி கீழே கிடக்கும். நான் என்ன ஆகுதுன்னா நம்ம நிறைய பீக் ஒர்க் அவுட் நம்மளோட பீக் அச்சீவ் பண்ணும்போது அந்த ஏரோபிக் அனரோபிக் லெவலுக்கு போகும்போது நமக்கு நல்லா தெரியும் ப்ரோ, ஹார்ட் பவுண்டர் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். எனக்கு வந்து என்ன ஆகும்னா இப்போ இருக்கிற ஃபேட்டோட கம்மி ஃபேட்டு, அப்போ என்னோட இங்கே பிளட் போறது தெரியும். எனக்கு இங்க பிளட் போறதை நான் ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துல நர்வ்ல பிளட் போறதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு தொட்டு பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு வந்து பீக்ல இருக்கும். அப்போ பாடியோட டெம்பரேச்சர் வந்து பாடியால என்ன பண்ண முடியும்னா நவதுவாரங்கள் நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரிதான் மூக்கு வாய் வேற எங்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஹீட்டை வெளில அனுப்ப முடியுமோ அனுப்ப ட்ரை பண்ணும்போது காது மெயினா இருக்கும். நான் ஹெட்செட்டை போட்டு அடைச்சிக்கிட்டு ஹார்ட் ரேட் சென்சாரை போட்டு நான் ஓடினேன்னா என்னோட பாடி டெம்பரேச்சர் நான் எங்கடா வெளில அனுப்ப போறேன் மாதிரி தான் ஆச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஸோ அப்போ அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் யோசிக்கும் போது ஆப்பிள் வாட்ச் இப்பயும் என் தலைவன் ஆப்பிள் வாட்ச் தான்டா.
நீ பட்ஸ்ல என்னனாலும் கொண்டு வா, பட்ஸ்ல நீ ஏரோப்ளேனே கொண்டு வா, எனக்கு வேணாம், நீ வச்சுக்க. அவ்வளவுதான். ஸோ ஆப்பிள் வாட்ச் இப்பயும் மாஸ் ப்ரோ. எனக்கு இந்த வருஷம் வந்து SE3 கிரேசி. ஃபர்ஸ்ட் டைம் SE பார்த்து நான் வந்து இது போதும் தல, இது போதும் பிரைஸ் பாயிண்ட்ல எல்லாருக்கும் இது போதும், எல்லாருக்கும் இது போதும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்துருச்சு ப்ரோ. LTPO பேனல் வந்துருச்சு. இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னா அது இல்லாம இருந்தது. இப்போ LTPO வந்துட்டனால என்ன ஆயிடுதுன்னா பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு LTPO இல்லாததே ஒரு பெரிய பிரச்சனை. சீரிஸ் 3 யூஸ் பண்ணேன் ப்ரோ, அடுத்து சீரிஸ் 5 வந்தேன், அப்புறம் சீரிஸ் 7 வந்தேன். ஸோ அது போகும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா சீரிஸ் 5ல வந்து LTPO இல்ல, சீரிஸ் 5 சீரிஸ் 3ல இருந்து 5 வரும்போது எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. சீரிஸ் 5ல நான் குட்டி 40 mm 38 mm 40 mm குட்டி தான் யூஸ் பண்ணேன். அதான் இப்போ எங்க அப்பாட்ட இருக்கு, இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு ஒரு சில விஷயங்கள்ல. எனக்கு 40-44 போச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் பீக் இருக்கலே ரொம்ப கிரேசியா என்னோட என்டியூரன்ஸை புஷ் பண்ணும்போது லோயஸ்ட் ஹார்ட் ரேட் சொல்ல தெரியுமா, அது டே ஃபுல்லா இருக்கும்போது. சில சமயங்கள்ல வந்து நான் ஆஃபீஸ்ல ரொம்ப செடன்ட்ரி ப்ரோ, ஆஃபீஸ்ல செடன்ட்ரியா உட்காந்து நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்றேன், பேசிக் ஒர்க் அப்படின்னும் போது அப்படியே ரிலாக்ஸ்டா அப்படி உட்காந்துருக்கும் போது அது சொல்லும் ப்ரோ, எப்பயாவது 40 பீட்ஸ் அப்படின்னு காட்டும். 40 பீட்ஸ்ங்கிறது அது ரிமைண்ட் பண்ணும் அப்நார்மலா நீ லோ ப்ரெஷரா ஃபீல் பண்றியாங்கிறத ஞாபகப்படுத்தும். எனக்கு எப்படி இருக்குன்னா அதெல்லாம் எனக்கு இப்போ பெருமையா இருக்கு. இப்போ நான் வந்து பிசிக்கல் கண்டிஷன் சொல்றேன், இப்போ எனக்கு வந்து லோயஸ்ட் பீட்னு பார்த்தா இப்போ 50 தான் போகுது. அப்போ 40 போகுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா பிளட் வெயின்ஸ் எல்லாம் அவ்வளோ தெளிவா இருக்கு, பிளட் பாஸ் ஆகிற பாத்தெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு பிளாக்கிங்கும் இல்லாம ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. நான் ஒரு தடவை பம்ப் பண்ணாலே எனக்கு தேவையான ஆக்சிஜனும் கொடுத்துட்றேன், பிளட்டையும் சப்ளை பண்ணிடுறேன்ற மாதிரி இருக்கு. பட் அது வந்து இதுவும் ஹெல்த் ரிலேட்டடான ஒரு டேட்டா. அண்ட் இந்த டேட்டா எனக்கு வந்து அதுல சூப்பரா இருக்கும். நைட் நான் தூங்கும் போது எனக்கு எவ்வளவு லோயஸ்ட் போகுது, அண்ட் டே டைம்ல எவ்வளவு வந்து செடன்டரி ஆவரேஜும் காட்டும், ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் அப்படின்றது அதெல்லாம் சூப்பர். இதுலயும் ஃபுல் டே தான் காட்டுது. ஆனா ஆப்பிள் வாட்ச்ல பிரசன்ட் பண்ண விதம் கிரேசி. நான் அதெல்லாம் எல்லா விஷயமும் எனக்கு அங்கே வந்து எனக்கு வந்து பாருங்க ப்ரோ, நான் ஐஃபோன் டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணல, ஏர்பாட்ஸ் நான் பெருசாக விரும்பி நான் பயங்கரமாலாம் யூஸ் பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு திக் போடுறது தான், அவ்வளோதான். யார்கிட்டயே இருக்கா ஓகே ஓகே ஆடியோ குவாலிட்டி சூப்பர்ப்பா செம, ஆனால் 25,000 கொடுத்து வாங்க முடியாது, 8,000 எனக்கு நல்ல பட்ஸ் இங்கே கிடச்சிருது, நான் அதை வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்குறேன். ஐஃபோனும் சூப்பர் ஃபோன் தான், வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வந்து வேற ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஸ்டாண்ட் அவுட்டாக யோசிக்க தோணுதான்னு பார்த்தா இல்லை. ஆனால் ஆப்பிள் வாட்ச் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அவுட் ப்ரோ. அதில் இப்போ 5G வந்ததை நினச்சி நான் சந்தோஷம்லாம் போடல. அன்னைக்கு வந்து தேவையில்லாதான் அனிடா ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்கன்றது. பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உங்களுக்கு, ஏன்னா வாட்ச்னா டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆன் கொடுக்கறது என்னைக்கோ பண்ணிருக்கோம்ல. அது தேவை தானே, டைம் மட்டும் காட்டு, வேற எதுவும் காட்டாத, அதுல பிரைட்னஸ் குறைச்சு டைம் மட்டும் காட்டு அப்படின்ற வேரியபிலிட்டியை கொடுக்கறதுன்றது என்னைக்கோ பண்ணிருக்கோம். ஆமா, இப்போ நான் ஜெஸ்டர் தூக்கிடுறேன்னு வைங்க ப்ரோ, இப்படி நான் ஜெஸ்டர் தூக்கிடுறேன், அப்பயும் எனக்கு அந்த ஆல்வேஸ் ஆன் இருக்கும். அது வேக் ஆகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பிரைட்னஸ் குள்ள போகணும், ஆக்சுவல் ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள போகணும், அப்போ பேட்டரி ட்ரெயின் ஆகும். அதான். பட் இது வந்து இருக்கலையே அந்த 1 ஹெர்ட்ஸ்ல இருக்கும்போது மினிமல் பேட்டரியில தான் ஓடிட்டு இருக்கும். அது எனக்கு ஹாப்பின்ற ஒரு எஸ்சியில் அது கொடுக்கவே இல்லை இவ்வளவு வருஷமா. ஃபர்ஸ்ட் எஸ்சி பார்த்தேன், எனக்கு எப்படி இருந்ததுன்னா வாட்ச் 5 வரும்போது எஸ்சி இருந்தது, வாட்ச் 5ல ஃபால்ட் டிடெக்ஷன்லாம் இருந்தது. அப்போ எஸ்சியில் பார்த்தா ஒண்ணுமே கிடையாதுன்ட்டான். SE 2 வந்துச்சு, அப்பயும் ஒன்றும் கிடையாதுங்கிறான். டி என்னடா இது, மற்ற வாட்ச்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, SE இப்படி இருக்கேடான். இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா SE 3ல வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்போ கூட அதில் இது மட்டும் இல்லை, ஹைப்பர் டென்ஷன் இல்லை, பாசிபிள் ஹைப்பர் டென்ஷன் இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, இத்தனை வருஷமா நோ பாசிபிள் ஹைப்பர் டென்ஷன். ஆனால் SE 3 வந்து இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா, நம்ம மக்களே ஒரு சிலர் கேட்குறாங்க என்கிட்ட ஐஃபோன் இருக்குன்னு, எனக்கு ஒரு ஆப்பிள் வாட்ச் சஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா 40,000 45,000 போவானாண்டா, 25 SE 3 ஆஃபர்ல வரும், கார்டு ஆஃபரை போட்டு வாங்கிக்க, அவ்வளவுதான். இந்த மோட்டிவேஷன் எல்லாமே அதில் இருக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி அவார்ட்ஸ் எல்லா மோட்டிவேஷன்ஸும் இருக்கும். நீங்களும் சினிமா மோட் ஆன் பண்ணிக்கோங்க, பேட்டரி லைஃப் ப்ரொலாங் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். சப் 30Kல வந்துரும் SE 3 கண்டிப்பா. நம்ம ஊருக்கு தான் பிரைஸ் சொல்லிட்டாங்களே ப்ரோ, 26K தானே ஃபுல்லா வந்துரும். அப்போ என்ன ஆகும் ப்ரோ, இப்போ 26K இருக்கு, நான் வந்து ஒய்ஃபை ஒன்லி தான் நான் சொல்ல போறேன். அப்போ ஒய்ஃபை ஒன்லி 26K, அப்போ கார்டு ஆஃபரோட போட்டு ஒரு 10% ஆஃப் வருதுன்னு வைங்களேன், ஒரு 2,000 ரூபாய் மைனஸ் ஆகுதுன்னா கூட 24K ஆப்பிள் வாட்ச் அப்படிங்கிறதும் இது வந்து 25K ப்ரோ, வேற லெவல் தான், செம டியூரபிள். இது ஒரு தடவை கீழே டம்முன்னுலாம் போட்டேன், ஒண்ணுமே ஆகல. ஏன்னா மேலே வந்து சஃபேர் கிளாஸ், ஸ்கிராச்சஸும் ஆகாது, ஸ்மட்ஜஸ் மட்டும் ஆகும் ப்ரோ. நான் இப்போ ஒரு தண்ணி வச்சுட்டு துணி தொடச்சேன்னா செம்ம கிளியரா மாறும், ஆனால் ஸ்மட்ஜஸ் ஆகுது. மேலே வந்து அந்த ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்ஸ்ல எதுவும் கிடையாது, அந்த என்ன ரெப்பலன் கோட்டிங்ஸ்லாம் இருக்கும்ல அது மேலே எதுவும் கிடையாது, அந்த கோட்டிங்லாம் எதுவும் கிடையாது. டேரக்டா வந்து அந்த சஃபேர் தான் இருக்கு. அது ஒரு மாதிரி ஸ்மட்ஜஸ் அட்ராக்ட் பண்ணுது. நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, ஸ்வெட்லாம் மட்டும் ஸ்மட்ஜஸ் ஆயிடுது, நான் க்ளீன் பண்ணனா பளிச்சுன்னு ஆயிடுது, கீழெல்லாம் போட்டு நிறைய இடத்துல இடிச்சிருச்சு, ஒண்ணுமே ஆகல ப்ரோ. பழைய வாட்சஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கிரேசி தான். ஆனாலும் ஆப்பிள் வாட்ச் அது ஒரு மேசிவ். இந்த தடவை வந்து அதுவும் ஹார்ட் அண்ட் கிளாஸ்ல 4 times ஹார்ட் அண்ட் நிறைய அட்வான்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீரிஸ் 3 உடஞ்சி ஒரு தடவை சீரிஸ் 2 யூஸ் பண்ணேன், சீரிஸ் 2 ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு நடுவில் 5 போலாமா அப்படின்னு பார்த்தா தெரியல, எதுக்கு 5க்கு போகணும், 2லேருந்து 5 எதுக்கு போகணும். அதுக்கப்புறம் நேராக 7 போனேன், 7ம் ஒரு 1.5 வருஷம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எதுக்கு கையில எப்போ பார்த்தாலும் ஒரு வாட்ச், எல்லா ஃபோன்லயே ஆஃப் பண்றோம், டிஎன்டி போடுறோம், வேணான்னு இந்த ஆப்புக்கு தான். இதுல இது வேறயா, அது என்ன இதுல என்ன பண்ணுது அப்படின்றது தெரியல. அப்புறம் திருப்பி நேரா எம்ஐ பேண்டு, வெறும் ஃபிட்னஸ் ட்ராக்கிங் மட்டும் போலான்னு எம்ஐ பேண்டு போய் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஊப் யூஸ் பண்ணேன்.
ஊப்பு ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, ஓகே டாடா பை பை, இதுக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க முடியாது. இப்போ எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. பட் இவன் ஆட் என்ன தெரியும்ல ப்ரோ, வெப்சைட்ல இருந்து எல்லாத்துலயும் இவன் ஆட்ல இருந்து எல்லாமே என்ன தெரியுமா, நோ சப்ஸ்கிரிப்ஷன் லைஃப் டைம் அப்படின்னு போட்டிருந்தான். அது வந்து அழுத்தி போட்டிருந்தான், சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அது கிடையாது, என்ஜாய் பண்ணு அப்படின்னு. அதுதான் இப்போ திருப்பி இவங்க கிட்ட இவங்க நிறைய வாட்சஸ் இவங்க நல்லா இருக்கும் ப்ரோ, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி உங்களோட ஆஃப்டர் சேல் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பெயின். அது ஏன்னா எனக்கு பர்சனலாக இது வரைக்கும் எந்த ஃபெயிலியரும் இல்லை. அதுக்காக நான் இருக்கலே சூப்பர்னு சொல்ல முடியாது. நம்ம மக்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அதுல வந்து ஒரு 100ல ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி பிரச்சனை ரிப்போர்ட் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு 5% கிட்ட வந்து பாதிக்குது. அந்த 5% நண்பர்கள்ல அந்த 5ல 2-3 பேருக்கு வந்து ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கு. என்ன பண்றாங்க, மெயில் போட்டு ஃபாலோ பண்ணி வாங்கிடுறாங்க. 2 பேருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எப்படி பேசி வாங்குறதுன்னு தெரியல, அவங்க வேணும்னே விட்டு பிடிக்கிறானுங்க. நிஜமாவே வரியா அப்படின்னு அது வந்து கொஞ்சம் பெயினா இருக்கு. நான் இவங்க கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் ப்ரோ, அமேஸ்ஃபிட் கிட்ட வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். உங்களோட ஆஃப்டர் சேலுக்காக நீங்க என்ன பண்றீங்க, மொத்த இந்தியாலயுமே 4 இடத்துல சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சவுத்துல சென்னையில் ஓப்பன் பண்றீங்க, கல்கட்டால ஒன்று ஓப்பன் பண்றீங்க, ஆல்ரெடி யூபியில் ஒன்று இருக்கு, அப்புறம் பாம்பேல ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னு வச்சா கூட இந்த 4 இடத்துல வச்சீங்கன்னா கூட நாங்கள் என்ன பண்ண முடியும்னா மக்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். இப்போ சவுத்தில் இருக்கிற நான் வந்து என்ன பண்ணலாம், சென்னைக்கு தானே போடுறேன், கொரியர் போட்டு போறேன் அப்படி தோணும். இல்லையா பெங்களூரா இருந்ததுன்னா கூட சென்னையில இருந்து பெங்களூரோ இல்லாட்டி திருநெல்வேலியில இருந்து பெங்களூரோ கொச்சியில இருந்து பெங்களூரு அப்படி போடும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இங்க தானே போகுது, சரி டக்குன்னு போயிடும், 2 நாள் வந்துடும் அப்படின்ற ஒரு தாட்டாக வரும். இங்க இருந்து நோய்டா போகுது ப்ரோ, பிக்கப்பு டிராப் வந்து ஃப்ரீ, அவன் பண்ணி கொடுத்துட்றான் பிக்கப் ட்ராப். ஆனால் டைம் டேக்கன் யோசிச்சு பாருங்க, இங்கே வந்து நோய்டா போகும், அவன் இன்ஸ்பெக்ட் பண்ணுவான், இன்ஸ்பெக்ட் பண்ணி மெயில் போடுவான், திரும்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ஓகே சொல்லுவான், அப்புறம் அவன் மாற்றி திரும்ப அனுப்புவான். அது இங்கே வரதுக்குள்ள ஒரு 10 நாள் ஆயிடுது. இதே காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் போச்சுன்னு வைங்களேன், 1.5 மாசம் ஆகும். அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, 1.5 மாசம் அம்சம் ஆயிரும். இருக்கிற பிரச்சனையோட யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே, அந்த ஒரு ஃபீச்சருக்காக இங்க இருந்து அம்சம் இருக்கிறதும் போயிடுச்சு, வருமா வராதா ஆயிருச்சு அப்படின்னு. இது வந்து ப்ராப்ளமா இருக்கு ப்ரோ. நான் உங்ககிட்ட சொன்னேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதிலுக்கு, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா, அதாவது இதில் ஒர்க் பண்றவங்க சொல்றாங்க, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா, எனக்கும் ஆசை தான் இதெல்லாம் பண்ணணும்னு. ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ அமேஸ்ஃபிட் வந்து இந்தியாவில் இருக்கு, அமேஸ்ஃபிட் இந்தியா இருக்கு, பட் அமேஸ்ஃபிட் ஆஸ் அ ஹோல் குளோபலா பார்த்தா யாரு அப்படின்னு யோசிக்கணும். அவங்களுக்கு வந்து இந்தியா மார்க்கெட் வந்து கன்வின்ஸ் பண்ணணும். இந்தியன் மார்க்கெட்ல வந்து பெரிய லெவலில் டர்ன் ஓவர் இருக்கு. வியரபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டா இந்தியாவில் அமேஸ்ஃபிட் பெரிய ஆளு அப்படின்னு வரும்போது தான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா வருவாங்க. நாங்கள் இவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், எங்களால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல அப்படின்னு அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க. இப்போ நான் இதையும் நான் இங்க அடிக்கடி நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்ககிட்டயும் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா அதுல என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட்ல காம்ப்ளிகேஷன் இருக்கு. நான் இப்போ ஆஃப்டர் சேல் சப்போர்ட்ல காம்ப்ளிகேஷன் இருக்குங்கிறனால என்ன தியாகம் பண்ண வேண்டியதா இருக்குன்னா, ஒரு பக்கம் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து கொஞ்சம் மொக்கையா இருக்குங்க, ரொம்ப டிலேடா இருக்கு, பிரச்சனை வந்ததுன்னா கொஞ்சம் அலைய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால வேணாங்க அப்படின்னு சொல்ல முடியல ப்ரோ. ஏன்னா இது அளவுக்கு நல்ல ப்ராடக்ட் வேற யாரும் தர மாட்டாங்க. அண்ட் எல்லாருக்கும் ஆஃப்டர் சேல்ஸும் தேவையில்லை, தேவை வந்துச்சுன்னா நீங்க இந்த சிக்கலுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க. ஆமா, நான் அதை சொல்லிடுறேன். எனக்கு இப்போ என்னன்னா, இப்போ சிம்பிள் ப்ரோ, இப்போ நீங்க சொன்ன ஊஃபே சப்போஸ் ஒரு 15,000 பிரைஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டான்னா, அப்போ அவனோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரொம்ப சூப்பரா இருக்குன்னா, அப்போ என்ன அமேஸ்ஃபிட்ல இருந்து என்னோட பார்வை அதை நோக்கி போகும். ரீசன் என்னன்னா, அவன் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து மேட்ச் பண்ணிட்டான் அப்படின்னு. ஆனா இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இவன் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு, எனக்கு அப்டேட்ஸ் ஒரு 4 அப்டேட் வந்துருச்சு இது வரைக்கும், என்னென்னலாம் கொண்டு வர முடியும். பிரைஸும் அதுல இருந்து பாதியோட கம்மி. ஆமா ப்ரோ, 8,999 ரூபா ப்ரோ. ஒரு வருஷத்துக்கு 19,000 ரூபா யூஎஸ்ல வாங்கினாலே 19,000 ரூபாயில இருந்து ஸ்டார்டே ஆகுது. சோ இது இப்போ நான் 9,000 வாங்கிட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அடிச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். கார்டு ஆஃபர்லாம் போட்டா இன்னும் ஒரு 1,000 ரூபாய் குறையுதுன்னு வைப்போமே, அப்போ ஒரு 8,000 ரூபாய் கிடைக்குதுன்னு சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, ஃபுல்லா நம்ம எவ்வளவு வேணா யூஸ் பண்ணலாம். இதுல வந்து ஜெப் ஆரான்னு ஒன்று இருக்கு ப்ரோ. நான் ரிங் வந்து ஜெப் ஆராபுல போனா என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு இன்னும் ஸ்லீப் ரிலேட்டட் டேட்டா பிளஸ் அவனுக்கு ஸ்லீப்புக்கு ரிலேட்டடான மெடிடேஷன் சவுண்டு, ஸ்லீப்புக்கான சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் ப்ரோ. அதெல்லாம் வச்சிருக்கான் ப்ரோ. அது மட்டும் தான் ஜெப் ஆரா. தேவைன்னா பண்ணிக்கலாம். அவன் என்ன சொல்றான்னா தேவைன்னா பண்ணிக்கலாம். அது கூட பிரைஸ் நான் பார்த்தேன் 99 100 தான் இருந்தது. அதுக்கு மேல மந்த்லி 100 rupees. எனக்கு அதுவே என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து எவ்வளவோ இடத்துல காசு எவ்வளவோ வீண் அடிச்சிருக்கேன். ஒன்னும் இல்லை ப்ரோ, இப்போ சும்மா டக்குன்னு போயிட்டு ஒரு ஜங்க் ஏதாவது ஒரு பர்கர் வாங்கி திங்கணும்னு நினைச்சேன், எவ்வளோ ப்ரோ ஆகும்? இப்போ நான் சும்மா போறேன், ஒரு இடத்துல போறேன், வாங்கி நமங்குது, சாதாரண ஒரு பேக்கரியில போய் சாதாரண ஒரு பர்கர் வாங்கினாலே அவங்க தர சாதாரண பர்கர் 50 இருந்து 70 ரூபா வருது ப்ரோ சாதாரணமா. நான் மெக்டி அளவுக்குலாம் சொல்லல, அங்கெல்லாம் நான் போகவும் மாட்டேன், போனது இங்க சொல்றது இதுவே 70 ரூபா. அப்போ நான் இந்த 70 ரூபா பர்கர் ஒரு 4 தடவை சாப்பிட்டேன்னு வச்சாலே எனக்கு வந்து 300 ரூபா கிட்ட வந்துருது. இவன் மாசமே 100 ரூபா தான் கேட்கறான். சில சமயங்கள் கேட்டு பர்கர் சாப்பிடாதான் தான் சொல்றான், நல்லதுக்கு தான் சொல்றான். அதுதான் அல்டி. ஆமா, அது வந்து பயங்கரமான பாயிண்ட். எல்லா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வந்து நல்ல பிஹேவியர் எடுத்துட்டு போ, ஒழுங்கா தூங்கு, இதான் அதுதான் சொல்றாங்க. நெட் நல்லது தானே நமக்கு. ஸ்லீப் ரெகுலாரிட்டி காரி துப்பும் ப்ரோ. இது நீ ரெகுலரா தூங்குறது இல்லைன்னா, இப்போ நான் 9:30 தூங்குறேன் ப்ரோ. இப்போ நான் போய் 9:30 தூங்குறேன் அப்படின்னா, நான் டெய்லி 10:30 தூங்குவேன்னு வைங்க. 9:30 தூங்கினாலும் இது ரெகுலர் இல்லை, நீ திடீர்னு இப்படி மாத்திர அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நான் 9:30 தூங்கிட்டே இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் 10:30 தூங்கினாலும் காரி துப்பிடும். அடுத்த நாள் காலையில் தண்டம் வேஸ்ட், நீ இப்படி பண்ணிட்ட, உன்னோட இது ஸ்பாயில் ஆயிடுச்சு, உன்னோட பாரு ரீசார்ஜ் பயோ ரீசார்ஜ். இது பயோ ரீசார்ஜ்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கான். முன்ன வந்து என்ன பண்ணா ரெடினஸ் ஸ்கோர்னு வச்சிருந்தான். இப்போ என்ன பண்ணிட்டான், பயோ ரீசார்ஜ்னு வச்சிட்டான். இப்போ இந்த பயோ ரீசார்ஜ் அவன் எப்படி காட்டுறான்னா நல்லா இருந்தது. அது ரெடினஸ் ஸ்கோர்னும் போது என்ன பண்ணுவானா ப்ரோ, கிருஷ்ணாவுக்கு வந்து இன்னைக்கு ரெடினஸ் ஸ்கோர் 70, சப்போஸ் 100 தான் பீக்னு வச்சுக்கோங்களேன், 70 அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்போ நான் 170 வாங்கியிருக்கேனா, சரி பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ரெடினஸ் ஸ்கோர்னு ஒன்று லைவா கொடுக்குறான். அந்த ரெடினஸ் ஸ்கோர் எப்படி இருக்குன்னா,
இன்னைக்கு உன்னோட ஓவரால் ரெடினஸ் ஸ்கோர் 46 அப்படின்னு காட்டுவான். இப்போ நான் போய் பேட்மிண்டன் போயிட்டு வருவேன். இப்போ போய் ரெடினஸ் ஸ்கோர் பார்த்தா எப்படி இருக்கும்னா, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தா 46, இப்போ போய் பார்த்தா 13 காட்டும். என்னடான்னு கேட்டா அந்த 16 நீ இப்போ பேட்மிண்டன் கன்சியூம் பண்ணிட்ட அப்படின்னு அப்படியே மைனஸ் பண்ணிட்டே வரும். அப்போ என்ன ஆகுது, நான் எண்ட் ஆஃப் தி டே சப்போஸ் நிறைய இடத்துக்கு வாக் பண்றேன், நிறைய வேலை பார்த்துட்டேன்னு வைங்க, ரெடினஸ் ஸ்கோர் வந்து +10 அங்கே போய் நிற்கும். இப்போ நான் இன்னைக்கு தூக்கத்தை ஸ்கிப் பண்ணிடுறேன், ஒரு படம் பார்க்க போறேன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டேன்னா மைனஸ்ல போகும். அப்போ சொல்ல சாவு போ, சாவுல சாவுல போய் செத்து தோலை. அதான் அடுத்த நாள் அது என்ன சொல்லணும்னா, உனக்கு நீ வந்து தூங்கிட்ட, நீ வந்து சரியா ரீசார்ஜ் ஆகல, உன்னோட பிசிக்கல் கண்டிஷன் ரீசார்ஜ் ஆகல, மென்டலா நீ ரீசார்ஜ் ஆயிட்ட, உன் பிசிக்கல் கண்டிஷன் ரீசார்ஜ் இல்ல, நீ இப்ப ஏதாவது ஓவரா பெர்ஃபார்ம் பண்ண நினைச்சனா இன்ஜுரி ஆகலாம். இன்னைக்கு நீ பாத்துரு, ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணாத. ஆமா ப்ரோ, இதெல்லாம் சொல்லுது ப்ரோ. இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான், இந்த மாதிரியான டேட்டாலாம் ஃப்ரீ தான். ஆக்சுவலா வந்து என்ன ப்ரோ, இப்போ இன்னொரு பிரச்சனை நான் சொல்றேனே, இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் அன்பாக்ஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி லைவ்லி டேட்டா கொடுக்கணும்னு ஆசை. ஆனா ப்ராப்ளம் என்ன, நம்ம மக்கள் எதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்கன்னா 5 நிமிஷத்துல அன்பாக்ஸ் பண்றதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரியான லைவ்லி இன்புட்ஸை கொடுத்து நான் வீடியோ பண்ணணும்னா அரை மணி நேரத்துல இருந்து 40 நிமிஷம் ஆகுது. ஏன்னா அந்த ப்ராக்டிக்கலா என்ன நடந்துச்சுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணும்போது அரை மணி நேரம் ஈஸியா ஆயிடுது. ஆனா நிஜமே வாங்கணும்னு நினைக்கிற ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கமெண்ட் போடுவாங்க, ப்ரோ லைஃப் சேஞ்சிங் அளவுக்கு டேட்டா கொடுத்துருக்கு, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் போடுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே பயங்கரமா இருக்கும். நிறைய பேர் 2 பேர் இருந்தாலும் அந்த மாதிரி போடுவாங்க. மீதி பேர்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, யோ அன்பாக்சிங் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா, ஒரு 5 நிமிஷத்துல முடிக்க வேண்டியது போய் அரை மணி நேரம் போடுறேன், இதனாலதான் உன் சேனல்ல சப்ஸ்கிரைபர் ஏறல, இதனாலதான் யாரும் பார்க்க வரலன்னு. பட் இந்த இடத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நான் எதுக்கு அதை முயற்சி பண்றேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நான் மொத்த டேட்டா கொடுத்துட்டேன் ப்ரோ. இப்போ ஒருத்தர் யோசிக்கலாம்ல, சப்ஸ்கிரிப்ஷன் இல்லன்னு சொல்றாரு தானே, சரி அப்ப வாங்கி ட்ரை பண்ணலாம். ஆனா 100 ரூபாய்க்கு ஒண்ணு இருக்குன்றாரு, என்ன 100 ரூபான்னு உட்காந்து பேசுற, தெரிஞ்சு வேணா வாங்கிக்கலாம், இன்னைக்கு நமக்கு தேவை இல்ல வேணா வாங்கிக்கலாம், 100 ரூபாய்க்கு என்ன இருக்கு. அப்புறம் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ஸ்டோரி சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தருக்கு எப்படி அப்ளை ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா ஃபேக்டரையும் கொடுக்கணும்னா அவ்வளவு டைம் எடுக்குது, அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ப்ரோ. இது ஒன்று ரிங் பத்தி சொன்னீங்க, ட்ரை பண்ணீங்களா? ரிங் வந்து நான் சும்மா கையில மாட்டி பார்த்ததோட சரி ப்ரோ. கேலக்ஸி ரிங் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு, அதனால மாட்டி பார்த்தேன். அவங்க யூஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, டேட்டாலாம் நல்லா இருக்குன்னாங்க கேலக்ஸி ரிங்ல. அதே மாதிரி நாய்ஸ்ல எல்லாம் ரிங் இருந்தது இல்லையா. ஸோ மற்ற ரிங்கெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ. ஆனால் அவங்க எல்லாரோட அல்காரிதமும் இருக்குல்ல டாப் இல்லை. அமேஸ்ஃபிட் வந்து ரொம்ப வருஷமா நல்லா பண்றான் ப்ரோ. இது வந்து கிட்டத்தட்ட ஷாமியோட சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி இருக்கு. ஏன்னா ஷாமி வந்து மெஜாரிட்டி ஸ்டாக் ஹோல்டர் போல, அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஃபன் என்ன நமக்கு தெரியும் ப்ரோ. இப்போ புதுசாக வந்திருக்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸருக்கு தெரியாது. எப்படின்னா அவங்க ஒன்று போய் விக்கிபீடியா பார்க்கணும், இல்லையா டேட்டா பார்க்கணும். என்னன்னா அமேஸ்ஃபிட்டுக்கு ஆப்பே கிடையாது, மீ ஃபிட்னஸ் ஆப்னு ஒன்று இருக்கும். மீ ஃபிட் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அந்த மீ ஃபிட் அப்படின்றத தூக்கிட்டு ஜெப்னு போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஜெப் ஃபிட்னஸ் ஆப்னு. அப்போ என்னாச்சு, என்னடா இது ரெண்டுத்துலயும் யூஐ கூட மாறல அப்படின்னு இருந்தது. இப்பதான் அப்புறம் ஜெப் லைஃப்னு மாத்தி ஜெப்னு போட்டு இப்பதான் ஆப்பே மாத்திருக்காங்க. இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா மீ ஆப்ல தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. மீ ஆப் ஜெப் ஆப்னு வச்சுட்டு, அதனாலதான் நான் லாகினே மீ வச்சு தான் பண்றேன். இன்னும் நான் ஷாமி அக்கௌண்ட் வச்சு தான் இன்ன வரைக்கும் லாகின் பண்ணிட்டு இருக்கேன். சேம் தான் எல்லாமே. ஸோ அதான் ஃபேக்ட், நிறைய பேர் தெரியாது. இப்போ ஷாமில நீங்க சொன்ன மீ பேண்ட்ல ஸ்லீப் ட்ராக்கிங் எவ்வளவு சூப்பரா இருந்தது ப்ரோ. பேண்ட் 2 பேண்ட் 3 அசால்ட் பண்ணோம், சூப்பரா இருக்கும். ஸோ அப்ப என்னாச்சு, நான் இதுல ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அரண்டேன்னா, டீரெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஏஜ் ஆக தானே ப்ரோ டயர்ட் ஆகும் கொஞ்சம். சின்ன வயசுல எல்லாம் நம்ம வந்து சில நாள் ஸ்லீப்பே ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் அடுத்த நாள் நினைச்சு கிடைக்காத இருப்போம். ஏன்னா நம்ம பயாலஜிக்கா அவ்வளோ ஆக்டிவா இருக்கும் நம்ம செல்ஸ்ல இருந்து எல்லாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஒரு 32 அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சரி ஒர்க் ரொம்ப டார்ச்சரா இருந்தது. அப்புறம் அந்த டேபிள்லேயே படுத்து தூங்கிட்டேன் ஆஃபீஸ்ல. 15 நிமிஷம் தான் ப்ரோ தூங்கினேன். 15 நிமிஷம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நான் கவனிக்கல, அதெல்லாம் எதுவுமே கவனிக்கல. ஏன்னா நேப்பை பத்தி பெருசா யாருமே பேசல. எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பவர் நேப்பு இந்த மாதிரி டேட்டா பார்க்க முடியுதே தவிர வாட்ச்ல இந்த மாதிரி டேட்டா வரதை பத்தி எனக்கு தெரியவே தெரியல. டீரெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்போ வந்ததுன்னு நமக்கு தெரியாது. டீரெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேனுவல்ல போய் பார்த்தாலும் இல்ல, நேப்பை பத்திலாம் பெருசா அப்ப இல்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டீரெக்ஸ்ல. நான் போயிட்டு ஆப் ஓப்பன் பண்ணி பாக்குறேன், ஸ்லீப் டேட்டாக்காக பாக்குறேன். சரி நேற்று நைட் என்ன தூங்கிருக்கோம் பார்த்தா கீழே குறுக்கால வந்து ஒரு 15 நிமிஷம் கண்ணு மாதிரி போட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா நான் டேபிள்ல லேப்டாப் பக்கத்துல படுத்துங்கன்னா அந்த 15 நிமிஷம் ரெக்கார்ட் ஆயிருந்தது. அப்பதான் ப்ரோ எனக்கு இது மேல ஒரு மரியாதை இன்னும் அதிகமாக சொல்றீங்க. டீரெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல. இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் வந்துருச்சு. தேர்ட் ஜென்ரேஷனுக்கு ப்ரோ மாடல் வந்திருக்காமே, அது வேற 40,000 50,000 நம்ம ஊருக்கு லான்ச் ஆகாது. அதெல்லாம் 40,000 ரூபாய்க்குலாம் நம்ம ஊர்ல லான்ச் பண்ணா விளக்கு மாத்திர எடுத்துட்டு ஓடுவாங்க. இதுவே காஸ்ட்லி ப்ரோ, 25,000 ரூபாய். இது வந்து பிரில்லியன்ட் ப்ரோ, நல்ல ப்ராடக்ட், பிரில்லியன்ட் ப்ராடக்ட். நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, டிஸ்பிளே இல்லாதனால ஒரு பெரிய டிராபேக் பார்க்கணும், என்ன ஆகுது அப்படின்றதான் பார்க்கணும். இது ஸ்மார்ட் வாட்ச்ன்றதுல போய் முடிஞ்சிருச்சு அப்படின்றவங்க தான் இங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிட்னஸ் ட்ராக்கர் வாட்ச் வாங்கணுன்றவங்களுக்கு இது டிஸ்பிளே இல்ல அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும். அண்ட் இதை பிரைஸோட கம்பேர் பண்ணா, நான் 4,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினேன், 5,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினேன்னா அதுல எனக்கு கால் எடுக்க முடியுது. அப்படி கம்பேர் பண்ணா அப்படி கம்பேர் பண்றாங்க நிறைய பேர். அப்படி பண்ணா இது இவனோட கிளைமே என்னன்னா ப்ரோ, இண்டஸ்ட்ரியிலேயே அவன் வந்து சேலஞ்ச் பண்றான். அவனோட வெப்சைட்ல போட்டிருக்கான், குளோபலா வந்து ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் அப்படின்னு வரும்போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்யூரேட் ட்ராக்கரு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றான். அந்த அக்யூரேசியை வந்து வேற வாட்ச்ல எல்லாம் போடுறானா இல்ல இந்த இதுல போடுறான். ஆமா, ஹீலியோஸ் டேப்ல போடுறான் மோஸ்ட் அக்யூரேட் ட்ராக்கரு. நான் இது கம்பேரிசன் பார்த்தேன் ஒன்று, இது ஒன்று சைடில் கார்மின் ஒன்று, வாட்ச் அல்ட்ரா ஒன்று, மூணும் போட்டு வேற வேற இந்த கையில் போட்டு ஒரு நாள் ஒருத்தன் நடக்கிறான், அப்புறம் அதை மாற்றி போட்டு இன்னொரு நாள் நடக்கிறான். ரொம்ப க்ளோஸாக இருக்கு.
எது இன்னைக்கு குளோபலி எது அக்யூரேட் அப்படின்னு சேலஞ்சிங்கா இருக்கு. யார் அக்யூரேட்? நான் ஆப்பிள் வாட்ச் முன்ன ப்ரோ, முன்ன வந்து ஆப்பிள் வாட்ச் தான் நான் வந்து பெஞ்ச் மார்க்கா வைப்பேன். நிறைய ஒரு மாதிரி 85% அதுதான் தான் இன்னும் வச்சிருக்கேன். ஆனா இப்ப எல்லாம் எனக்கு கேள்வி பண்ண கொஸ்டின் பண்ண வைக்குது, ஆப்பிள் வாட்ச் தான் அக்யூரேட்டா இதான் அக்யூரேட்டா அப்படின்றது வந்து. எனக்கு அப்படிதான் ப்ரோ அமேஸ்ஃபிட்டோடது கொஞ்சம் கொஞ்சமா நெக் டு நெக் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஆப்பிள் வாட்ச் நான் வாங்கினேன்னா 40,000 ரூபா 30,000 ரூபா செலவு பண்ணோம், பட் இவனோட 5,000 ரூபாய்க்கே கொடுக்குறான் அப்படி இருந்தது. ஏன்னா இதுல ஆக்டிவ் எட்ஜ்னு ஒரு மாடல் ப்ரோ, ஆஃபர்ல அப்போ பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு தான் வரும், ரகடா இருக்கும், எல்சிடி பேனல். ஆனா இந்த டேட்டா எல்லாமே கொடுக்கும் ப்ரோ. அந்த ஜெப் கோச்னு வேற ஒன்று இருக்கு, அதுவும் ஃப்ரீ தான். ஜெப் கோச் கொஞ்சம் கோளாறு தான், செம்ம ஃபன்னா இருக்கும். இது பேண்ட் யூஸ் பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன் உள்ள. அது ஜெப் எம்ஐ இதும்போது ரீபிராண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா ப்ரோ, அப்படிதான் தனியா வெளில போட்டு உள்ள அவங்களோட இதுதான் அது. அது வெளில பாத்தீங்கன்னா ஜெப்புன்னு தனி பிராண்டா ஓடிட்டு இருக்கு. பட் இவங்க வந்து நிஜமா இது மீக்கு அடியில அப்படின்னு டிரான்ஸ்பரண்டா கொண்டு வந்தா என்ன ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பொழந்து கட்டலாம். ஷாமிக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு, நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். பட் இவங்க வந்து ஏன்னு தெரியல அதை பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணுதான் வந்து பெயின்ஃபுல்லா இருக்கு. மற்றபடி வந்து செம்ம சாலிட் பர்ஃபார்மர் ப்ரோ. ஹீலியோ ஸ்ட்ராப் வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய ஹிட். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த டீம் கிட்ட கேட்டேன், எப்போ பாரு நம்ம மக்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா, அண்ணன் ஸ்டாக் எப்போ நான் வரும்னு கேட்டாங்க. நான் வந்து ஸ்டாக் செக் பண்ணுவேன், எப்போ பாரு கம்மிங் சூன்லேயே இருக்கும் ப்ரோ. அவங்க கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்டர்னல் டீமே எப்படி இருந்திருக்கு பாருங்க, எங்களுக்கு சேல் ஆகும்னு தெரியாது அப்படின்றாங்க. டேய் என்னடா சொல்ற, சேல் ஆகும்னு தெரியாதுங்கிற? டே மார்க்கெட் ஒரு விஷயத்தை நோக்கி மூவ் ஆகுது. ஏர்லி அடாப்டேஷன் பார்த்தா கூட அவங்க பர்சன்டேஜ் அதிகம் இன்னைக்கு மார்க்கெட்ல. உனக்கு அது புரியலையா அப்படின்றதா? இல்லை நாங்கள் வந்து அண்டர் பிளே பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரியல, நாங்கள் வந்து குளோபலாகவே இவ்வளோ சேல் ஆகும்னு எதிர்பார்க்கல. இந்தியாவுக்கு வந்து ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணுறான், ஒரு எவ்வளோ யூனிட்லாம் அவங்களுக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியாது, தெரிஞ்சாலும் நம்மகிட்ட என்ன சொல்ல போறானுங்க. ஸோ அது சப்போஸ் ஒரு 1000 யூனிட்னே வைப்போம், சும்மா கிண்டலுக்கு ஒரு 1000 யூனிட்னு வச்சா கூட ஸ்டாக் ஆகுதுன்னு சொல்லி ட்வீட் போட்டேன் ப்ரோ. என் ட்வீட்டுக்கு என்ன ப்ரோ ரீச் இருக்க போகுது? பெருசா இல்லை. என் ட்வீட்டை பார்த்து ஒரு 4 பேர் வாங்க முயற்சி பண்ணியிருக்கலாம், அதுக்குள்ளே அவுட் ஆஃப் ஸ்டாக் போகுது, அவ்வளோ வேகமாக விற்குது. இப்போ நான் கேட்டேன் திரும்ப, இது நடந்தது எப்போனா ஒரு 1.5 வாரம் முன்னாடி கேட்டால் என்ன சொல்லிட்டான்னா, அன்னைக்கு நான் கேட்குறேன் என்னடா அதுக்குள்ளே ஸ்டாக் போயிடுச்சு, அரை மணி நேரம் கூட ஸ்டாக் இல்லையாடான்னு, 20 days திரும்ப ரீஸ்டாக் ஆகும் அப்படின்னா. என்னடா இவ்வளோ டைம்? இல்லை நாங்கள் எதிர்பார்க்கல, எடுத்துகிட்டு வரணும். நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி விற்கொன்னு, குளோபலாகவே நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதே ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, எங்களுக்கு வந்து இது மேலே ஒரு இமயமலை ஹோப்லாம் நாங்கள் வைக்கல, டிஸ்பிளே இருக்கிற வாட்ச் எப்படி விற்குதுன்றதை பார்த்து தான் நாங்கள் இதுவும் யோசித்தோம், டிஸ்பிளே இல்லாத வாட்ச்னா அப்போ இன்னும் மொக்கையாக விற்கும்னு நாங்கள் நினச்சோம், ஆனா டேட்டா வேற சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ரோ, ஒண்ணு பபிள் பர்ஸ்ட் ஆகுது, இது எடுத்து போயிட்டாங்க, திரும்ப இங்க வராங்க. இங்க வரும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, இதுல இனிமே அடுத்த ஐட்ரேஷன் வரும், அக்யூரசின்னு போறாங்க. ஃபிட்னஸ் ட்ராக்கரா எனக்கு நல்ல அக்யூரசி கொண்டு வா, அடுத்து இப்போ ஆக்சிஜன் இது ஆக்சிமீட்டர் வருதுன்னா அதுல மெடிக்கல் கிரேட்ல எனக்கு பல்ஸ் ட்ராக் ஆகுதா, அப்படிதான் போகும். இதுல ஃபீச்சர்ஸ் இதுல என்ன 5G 6G அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுல எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ, எனக்கு இதுல நிறைய கேள்வியே இருக்கு. இப்போ 5G வருதுன்னு வைங்க ரிஸ்ட்ல, ஃபோன் யூஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர்ஸ்லாம் வந்து தலைகிட்ட வச்சு ரொம்ப நேரம் பேசாத அது இதுன்றாங்க. எப்ப பாரு ரிஸ்ட்ல நான் சிம் கார்டை மாட்டிட்டு சுத்துறேன்னு எனக்கு புரியல. இது அதுவும் ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட்டடா ஒரே பாயிண்ட்ல. இப்போ போனாவது என்னன்னா, எங்க அப்பாட்டெல்லாம் நான் கேட்டேன்னு வைங்களேன், எப்பா ஷர்ட் பாக்கெட்ல வைக்காதப்பா அப்படின்வாங்க. சரியா, பேண்ட் பாக்கெட்டுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, ஷர்ட் பாக்கெட்டுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, ஃபோனை பிளேஸ் பண்ணக்கூடாது, ஃபோன்னா பேக்ல தான் இருக்கணும்னுவாங்க. எங்க அப்பாலாம் அவங்க சைட் பேக்ல போட்டு வச்சிருப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ல வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்கேன். அது ஷர்ட் பாக்கெட்ல வைக்கிறது இல்ல, அது கீழே விழுந்து உடஞ்சிரும்ன்றதுனால வைக்கிறது இல்ல. இல்லாட்டி ஷர்ட் பாக்கெட்ல நம்ம வைப்போம். இப்போ 12 மினிலாம் ஷர்ட் பாக்கெட்ல வச்சுட்டு தான் நீ காலைல சுத்தினேன். 12 மினி குட்டி போனு பாக்கெட்ல வச்சா அது இருக்க போகுது, அதனால வச்சேன். பட் மற்ற போன்ஸ்லாம் வந்து எப்பயுமே பேண்ட் பாக்கெட்ல தான் இருக்கு. பட் இப்போ எங்க அப்பா ஆல்ரெடி வேற யாரும் இதெல்லாம் நான் பார்க்கும்போது அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, போன் அவங்க பாக்கெட்ல இருக்க மாட்டேங்குது, ரேரஸ்ட் சுச்சுவேஷன்ல பாக்கெட்ல வருது. மேக்ஸிமம் பேக் கேரி பண்ணிட்டு போறாங்க, அந்த பேக்ல தான் போன் இருக்கு. ஸோ இப்போ அதை மாதிரி யோசிக்கும் போது அவங்க கிட்ட நான் இதை சொன்னேன்னு வைங்களேன், அப்போ வாட்ச்லயே சிம் கார்டு இருக்குமா, எப்பயுமே கையிலேயே இருக்கும், ஈசிம் போட்டு நீங்க எப்பயுமே வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எதுக்கு கூடவே அம்மனை கூட்டு தூத்தணுமா அப்படின்வாங்க. அவங்களாம் அப்படிதான் யோசிப்பாங்க அதை. ஸோ அது ஒண்ணுதாங்க தோணுது. ஸோ இதுதான் வந்து இந்த ரிங்லையுமே வந்து நான் 2 ரிங் யூஸ் பண்ணேன். ஒன்று வந்து நாய்ஸ் ரிங் யூஸ் பண்ணேன், இன்னொன்று அல்ட்ரா ஹியூமன் ரிங் யூஸ் பண்ணேன். ஆமா ப்ரோ, அல்ட்ரா ஹியூமன் எப்படி ப்ரோ? ரெண்டுமே யூஸ் பண்றேன். 2 வாரம் யூஸ் பண்றேன். என்னன்னா எனக்கு என்ன புரியலன்னா, இது வந்து நம்ம ஒரே ஒரு டம்பல் தூக்குனா கூட முடியல, அதுல அடிக்குது. ஓகே, இப்படிதான் பிடிச்சி தூக்குறோம். ஒரு டம்பல் தூக்குனா கூட அது வந்து அஃபெக்ட் ஆகுது. ஒர்க் அவுட் ட்ராக்கிங் அப்படின்றாங்க. ஆப்பிள் வாட்ச், ஊப்பு, எம்ஐ எல்லாமே இங்க போட்டுட்டு இருக்கோம். ஊப்பு வந்து இங்க போடுறானுங்க, சில பேர் காலில் போடுறேன்றாங்க. இது வந்து இங்க போட்டா டம்பலே தூக்க முடியல. அப்புறம் ஜென்ரலாவும் அக்யூரசி, ஒரு ஹார்ட் ரேட்லயுமே அக்யூரசி வந்து ஆப்பிள் வாட்ச்ல இருந்து ஒரு 15-20% ஆஃபா இருக்கு. அவ்வளவு அடி வாங்குதா? 15% ஆஃப் இல்ல ப்ரோ, 15% 10% நீங்க சொன்னாலே அது பெரிய அடி ப்ரோ. அது 3 கிலோமீட்டர் 5 சொன்னா கூட, நீங்க 5 சொன்னா கூட 5% மிஸ்டேக்னு சொன்னா கூட பெரிய அடி ப்ரோ. அது ஹார்ட் ரேட்னு வரும்போது 3 கிலோமீட்டர் ஜாகிங் போறேன், ஆஃபா இருக்கு.
என் ஃப்ரெண்ட் என்ன பண்றான், ஆப்பிள் வாட்சும் வச்சிருக்கான், இதுவும் வச்சிருக்கான். கம்பேர் பண்றான், ஒரு மாசம் கம்பேர் பண்றான், ரொம்பவே ஆஃபா இருக்கு. ஆவரேஜா ஒரு 10% ஆஃபா இருக்கு ஸ்டெப்ஸ்ல. அப்புறம் சப்போர்ட்ல போயிட்டு சரியில்லை, நான் வந்து ரொம்ப வருஷமா விதவிதமான ஃபிட்னஸ் வேரபிள்ஸ் ட்ராக்கர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது வந்து அக்யூரேட்டா அல்ட்ரா ஹியூமனுக்கு இது வந்து ரொம்ப அக்யூரேட்டா இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த டிவைஸ் ஃபால்ட்டியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க வேற டிவைஸ் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற டிவைஸ் அனுப்புறாங்க. அதுவும் அப்படியே தான் இருக்கும். அதுவும் அப்படியே தான் இருக்கு, கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான், தெரியல. அதுக்கப்புறம் திருப்பி கஸ்டமர் சப்போர்ட்ல போய் சொன்ன உடனே அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லா 20,000 ரூபா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. சாரி அப்படின்னு காசு திருப்பி கொடுத்துட்டாங்க. ரிங் நீங்களே வச்சுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ சப்போர்ட்லேருந்து அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். சரி பணத்தை கொடுத்துட்டாங்க, ரிங் அவன் யூஸ் பண்ணல, சும்மா உள்ள தூக்கி போட்டான். நாய்ஸோடது நான் யூஸ் பண்றேன், போட்லயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். போட் ரிங் இருக்கு, சாம்சங் ப்ரோ ரிங் வருதுன்னு, கேலக்ஸி ரிங் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே அவங்க ரிங்லாம் வந்து எல்லாரும் வந்துச்சு. சோ இப்போ அடிக்கிறானுங்க சைனா ஃபேக்டரியில ரிங் வந்து இப்போ ரெடிமேடா. முன்வாசல் வழியா போனா சாம்சங்க்கு பண்ணிட்டு இருக்கேன், பின்வாசல் வழியா உனக்கு வேணும்னா சொல்லு, உனக்கும் பண்ணி லோகோ ஃபைல் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க எனக்கு, ஜேபெக் ஃபைல் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அதை நான் மேல சாப்பா போட்டு கொடுத்து விட்டுறேன். ஆமா. ஸோ அது ஆனால் இப்போ இந்த பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னொன்று தோணுது ப்ரோ, நம்ம ஸ்கூல் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ஒன்று மாட்டிட்டு சுற்றி பேண்டு. கரெக்ட். அப்போ அந்த சைஸ் பேண்ட் எனக்கு போதும். இப்போ ரிங்களுக்குள்ள நீ வந்து கொண்டு வந்து அந்த காம்பனன்ஸ் வைக்க முடியுதுன்னா, எனக்கு அந்த சைஸ் நல்ல குவாலிட்டியான ஒரு பேண்டுக்குள்ள எனக்கு அந்த காம்பனன்ஸ் எல்லாம் வச்சு நீ பேட்டரி லைஃப் கொடுக்க முடியும். கண்டிப்பாக கொடுங்க. அப்போ நீ அதை கொடுத்தனா நான் இன்னும் இதோட தின்னாவே மாட்டிட்டு சுத்திட்டு இருப்பேன். பண்ணலாம். ஆமா, என்ன இந்த ரிங்க இன்னும் பெருசு பண்ணா இங்க காப்பு கட்டுற மாதிரி தான், காப்பு கட்டுற சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பேன். அது பண்ணல. இப்போ ஏன் பண்ணலனே புரியல ப்ரோ. மேபி இவங்க இப்போ இந்த ஊஃப் அப்புறம் இவன் அடுத்து இப்போ வரும்னு நினைக்கிறேன். பட் இவங்க வந்து நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்றாங்க அந்த ரிங்ல. ஒண்ணுமே இல்ல ப்ரோ, வெறும் பீடோமீட்டர், ஹார்ட் ரேட், வேற எதுவுமே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதுல ட்ரை பண்றாங்க. அதுல ஸ்லீப் ட்ராக்கிங்லாம் அல்ட்டியா இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் அவுட் டிடெக்ட் பண்றதே ஒரு ஃபேக்டர் ஆஃப் ஃபீல் ஆச்சு செமையா. இங்க இருந்து கடை வரைக்கும் நடந்து போனாலும் அது உடனே நடக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்குது. ஒரு 3 மினிட்ஸ் நடந்திருந்தாலும் 3 மினிட்ஸ் நடந்தங்கிறத நோட் பண்ணிக்குது. ஆனா நமக்கு என்ன தோணுன்னா, அது கொஞ்சம் சில சமயங்கள் அனாயங்க இருக்கும். ஏன்னா எடுத்தாலும் அதெல்லாம் ரீடிங்கா நோட் பண்ணி வச்சிருக்கிற பைத்தியம். ஒரு நாளைக்கு 10 ஒர்க் அவுட்னு ஒரு ரெக்கார்டிங் வரும். 10 ஒர்க் அவுட்டா? அதான் பாத்தீங்களா, 10ல நான் எங்கடா பண்ணேன், நான் பண்ணது ஒண்ணுதானடா விடிய காலையில அப்படி இருக்கும். மீதில என்ன நம்ம கீழே இருந்து படியேறி இருப்போம் எங்கேயாவது போயிட்டு, அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்திருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஹார்ட் ரேட் வேரியபிள் அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சு உடனே அது ஒர்க் அவுட்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி வச்சுக்கோம். ஆனால் ஆப்பிள் வாட்ச்லையும் சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஆப்பிள் வாட்ச்லையும் சூப்பராக இருக்கும். எனக்கு பிக்சல் வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிக்சல் வாட்ச் என்ன பண்ணணும்னா, இந்த ரிமைண்டர் இருக்கும் இல்லையா, செடன்டரி ரிமைண்டர் போட்டு பிக்சல் வாட்ச் வந்து 250 கவுண்ட்ஸ் வச்சிரும். 0-250 வைக்கும். நான் இப்போ நடக்க ஆரம்பிச்சேன்னா 1 2 3 4 5 6 250 அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நின்று போ அப்படின்னும். அதே சமயம் டெய்லி ஸ்டாண்ட் 12 அப்படின்னு வைக்கிறோம் ஒரு டார்கெட். இன்னொரு பக்கம் ஸ்டார் 10ன்னு வைக்கும். ஸ்டாரா என்னடா கோலா? டெய்லி 10ன்னு வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டா 10 தடவை, அதாவது 10 ஃப்ளோர் ஏறி இறங்க சொல்லும் ப்ரோ. ஒரு ஃபுல் ஃப்ளோர் ஏறினா அது ஒரு ஐடியா வச்சுக்குது போல, எலிவேஷன் பேஸ் பண்ணி. ஒரு 4 மீட்டர் ஏறினா அப்படின்னா ஒரு ஃப்ளோர் அப்படின்னு அது வச்சுக்குதுன்னு வைங்களேன். எங்க வீட்டு மாடி படி வழியா நான் ஏறி மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மேலே ஏறிட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மேலே ஏறிட்டு பார்ப்பேன் எவ்வளவு வந்திருக்குன்னு. அந்த மாதிரி நான் மேலே கீழே ஏறி இறங்கினேன்னு வைங்களேன், 10 ஸ்டார் முடிச்சிருக்கு அப்படின்னு. டேய் என்னடா இது புது கோலா இருக்கு அப்படி இருந்தது. இது வந்து நானும் கேள்விப்பட்டதே இல்ல. இது ஃபோர்ஸ் பண்ணாது எங்கேயும். ஆனா பிக்சல் வாட்ச்ல காட்டும். எப்படி காட்டும்னா, நீங்க 100 ஸ்டார் கூட போய்க்க, அது வந்து 10 போட்டு வச்சிருக்கோம். 10ல நம்ம 10 முடிச்சிட்டோம்னா கூட அது சொல்லும் 10 முடிச்சிட்டோம், ஓகே ஓகே. அப்புறம் நீ அது நடக்கிறதுக்கும் வந்து 250 ஸ்டெப்ஸ் இதெல்லாமே எப்போ வந்ததுன்னா, வருண் வந்து பிக்சல் வாட்ச் 2 வந்து யூஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதில் நான் யூஸ் பண்ணும்போது எல்லாம் பார்த்தேன். இப்போ வாட்ச் 4 இன்னும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் பயங்கரமான பிராண்டு தானே ப்ரோ, ஃபிட்பிட்லேருந்து தான் எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னும் போது சமதான். ஸோ இதுலேயும் ஒரு சில மோட்டிவேஷன் இருக்குது, ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் அகெயின் இந்த மோட்டிவேஷன் அப்படின்னு வரும்போது, நான் பண்ண ஒரு சில டாஸ்க்குக்காக கொடுக்குற ரிவார்டு அப்படின்னு வரும்போது ஆப்பிள் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாரும். இவங்கெல்லாம் மோட்டிவேஷன்ன்ற ஒரு வார்த்தைக்கு மோட்டிவேஷனுக்குலாம் இவங்க இன்னும் வரவே இல்லை. அது எப்படி ப்ரோ, நான் எல்லாமே காப்பி அடிக்கிறேன், சேலஞ்சஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஆனால் மோட்டிவேஷன்றது ஒரு மனுஷனுக்கு தேவை. நீங்கள் ஆல்ரெடி வந்து என்னென்னா செல்ஃப் மோட்டிவேட்டடாக இல்லாதவங்க தான் நமக்கு யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஆக்சசரியை மாட்டிட்டு சுற்றுறோம். ஸோ இந்த ஆக்சசரியில் வந்து அடிஷ்னல் மோட்டிவேஷன் ஆப்பிள் தரான். அது வந்து எனக்கு ஒரு நிமிஷத்தில் வந்து அப்படியே ஜிப்புன்னு வரும் ப்ரோ, முடிச்சிட்டேனா அப்படி இருக்கும் ப்ரோ. அந்த ஒரு ஃபீல் வந்து வேறு எதுலேயும் வருதான்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு பார்ஷியலாக சாம்சங்லேயும் இது பிக்சல்லையும் ஒரு லோகோ மாதிரி வரும் ப்ரோ. ஸ்டெப் முடிச்சிட்டிங்கன்னு ஒரு லோகோ வரும், பிக்சல்ல அவார்டு மாதிரி ஒரு லோகோ வரும். அது பிக்சல் லோகோ எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் நாஸ்டாலஜிக் லோகோ மாதிரி இருக்கும் பார்க்க. மோனோ இது நம்ம சொல்லுவோம்ல டாட் மேட்ரிக்ஸ் மோனோக்ரோம் மாதிரியானலாம் லோகோஸ் வரும், ஒரு மாதிரி கலர்ல அந்த ஈயிங் பேப்பர் மாதிரிலாம் வரும் ப்ரோ, அந்த மாதிரிலாம் வரும் ப்ரோ, அந்த மாதிரிலாம் வரும் பிக்சல்ல.
இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு தெரியல. நான் வந்து 2 ரிலீஸ் ஆகி ஒரு 3 months யூஸ் பண்ணும்போது ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணேன். செம்மையா இருந்தது அப்டேட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் வரும்போது செடன்டரி ரிமைண்டர் தான் இருக்கும். அடுத்து ஒரு அப்டேட் வந்துச்சு, பார்த்தா 250 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு சொல்லிருச்சு. இந்த மாதிரி ஒண்ணு மாத்திட்டு வந்தாங்க, நல்லா இருந்தது. எனக்கு அதான் அதோட அந்த ஒரு அப்டேட் கர்வ்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க ஃபீச்சர்ஸ் ஃபுல்லா இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வாட்ச் 4 வந்துருச்சு. வாட்ச் 4ல அதுல மெட்டீரியல் 3 வேற போட்டு என்னமோ பண்ணிட்டேன்றான். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் மேல எனக்கு ஈர்ப்பே இல்லை ப்ரோ. இந்த மாதிரி என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு வாட்ச் இருக்குன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. செடன்ட்ரியா இருக்கிறேன், ரொம்ப ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்னா என்ன வந்து ரொம்ப அப்படி ஜாலியா துருன்னு ஆக்குறதுக்கு ஒரு வாட்சால முடியுது அப்படின்னா அந்த வாட்சுக்கு என் சப்போர்ட் உண்டு. அதனால தான் ஆப்பிள் வாட்ச். இதுல நீங்க ஏர்பாட்ஸ் ஃபிட்னஸ்ல ஏர்பாட்ஸ்ல இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, ஹார்ட் ரேட் சென்சர் தாண்டி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒர்க் அவுட் போது மோட்டிவேஷன் தரேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அது என்ன பண்றாங்கன்னா இதுதான் ப்ரோ. இப்போ நான் வந்து ஆப்பிள் வாட்சே பொதுவாக என்ன பண்ணோம்னா, என்னோட இருக்கலே லாங்கஸ்ட் சைக்கிள் ரைடு வந்து 10 கிலோமீட்டர்ஸ் வைங்க ஃபர்ஸ்ட் டைம். அடுத்த நாள் 11 போனா இன்னைக்கு உன்னோட பெஸ்ட் நீ அடிச்சிருக்கேன்னு சொல்லும். பட் இவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போதே மோட்டிவேட் பண்றேன். அதனால ஹெட்செட்னால என்ன பண்ணுதுன்னா, நான் பிரேக் பண்றேன்ல, பிரேக் பண்ணதுமே சொல்லிடும் இன்னைக்கு நீ வந்து உன்னோட மேக்ஸிமம் உடச்சிட்ட அப்படின்னு சொல்லும். நான் என்ன கேட்குறேன், ஆல்ரெடி ஏர்பாட்ஸையும் வாட்சையும் பேர் பண்ண முடியும். இப்போ நான் வெறும் ஏர்பாட்ஸே வச்சிருந்தேனாலும் என் வாட்சில் நான் வந்து இருக்கலே பெஸ்ட்டாக அச்சீவ் பண்ணும்போது ஏர்பாட்ஸையும் நோட்டிஃபை பண்ணிடும். அதனால வேண்டாம்டா பிட, சென்சார்லாம் வேணாம்டா பிட, என்ன பட்ஸ் இருந்தாலுமே சாதா ஏர்பாட்ஸ் எது வேணா பண்ணிடும். இல்லை நம்ம ஏர்பாட்ஸே போதும். நார்மல் 11K 10K கிடைக்கிற ஏர்பாட்ஸே நான் வாங்கினாலும் நான் ஆல்ரெடி இருக்கிற ஆப்பிள் வாட்சோட அதை பேர் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிக்கிட்டே வரும். ஏன்னா இது பண்ணுது ப்ரோ. நம்ம ஹுவாவே பேண்ட் எல்லாம் இருக்குல்ல, ஹுவாவே பேண்ட்ல நான் வந்து 1 கிலோமீட்டர் முடிக்கும் போதெல்லாம் போன்ல இருக்கிற ஆப் ட்ரிகர் பண்ணி ஹெட்போனுக்கு ஒரு வாய்ஸ் வந்து இது பண்ணும். 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த தடவை இந்த 1 கிலோமீட்டர் உங்களுக்கு பேசுது அப்படின்னு சொல்லி அது நோட்டிஃபை பண்ணுது. அப்ப ஆப்லால பண்ண முடியாது. அது அப்ப யார் வேணா பண்ணலாம்ல. ஒரு ஆப் போன்ல தனியா கூட யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணலாம். ஃபிட்னஸ் டேட்டா ரியல் டைமா பின்னால இருந்து கூகுள் ஹெல்த் ஃபிட்னஸ் ஆப் எடுத்து படிச்சு சூப்பரா பண்ணலாம். ஃபுல்லா ஒரு மோட்டிவேஷன் ஆப் கூட பண்ணலாம். எனக்கு என்ன ஆடியோ கொடுக்கலாம். இவங்க எல்லாம் பண்றாங்க ப்ரோ. அதை ஹுவாவே பண்றான், அந்த மாதிரி பேசுறான். நான் பார்த்தேன் ஹுவாவே பேண்ட், நான் ட்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தேன். ஆனா ஹுவாவே பேண்ட் ரிலேபிளா இருக்கான்னு கேட்டா இல்ல. அதான் எனக்கு பிரச்சனை. ஆனா இப்ப ஆப்பிள் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா நல்லா பண்றாங்க. இடையில இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து உங்களோட சப்ஜெக்ட். உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்க வாங்கிக்கலாம். எனக்கு வந்து இயர்பட்ஸ்ல வந்து ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கிறது வந்து புதுசான்னு கேட்டீங்கன்னா பவர் பட்ஸ்ன்னு ஒன்று நான் அமேஸ்பிட்ல 2019 யூஸ் பண்ணிட்டேன். அப்பயே வந்து அதில் பவர் பட்ஸ்ன்னு சொல்லிட்டு சிக்லெட் மாதிரி இருக்கும் ப்ரோ. காதில் மாட்டிட்டீங்கன்னா இந்த சைடு ஹார்ட் ரேட், இந்த சைடு ஹார்ட் ரேட்டு. அது வேலைக்காலன்னு இவனுக்கே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் உனக்கு வந்து அதெல்லாம் விட்டு வேலைக்கு போய் வாட்ச் நார்மலி போய் இப்போ ஊஃப் பார்த்து இதுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதான், இதுதான் ரியாலிட்டின்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்பிள் என்ன பண்றான்னா, நார்மலாவே நான் 23,000 ரூபாய்க்கு பட்ஸை விற்கிறேன். 23,000-24,000 ரூபாய்க்கு. இப்போ 26,000 ரூபாய்க்கு விற்கிறேன். எப்படியா இருந்தாலும் உனக்கு ஏஎன்சி வந்து போன வருஷத்தோட இப்போ டபுள் டைம் இன்னும் பவர்ஃபுல் ஏஎன்சி. எப்படி பார்த்தாலும் வேல்யூ ஃபார் மணி தான். ஏன்னா உனக்கு சவுண்ட் ஸ்டேஜ்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திருக்கேன். மறுபடியும் நான் வந்து உள்ள சவுண்ட் ரிலேட்டட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பண்ணிருக்கேன். தாண்டி உனக்கு நான் இந்த இதையும் கொடுத்துட்டேன். வேணா யூஸ் பண்ண, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து அதுவும் வின் தான். ஆனா என்ன மேட்டர்னா, எனக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் இஸ் இனஃப். நான் ஏன்னா இப்போ ரெண்டுமே ஒரே பிரைஸ் ப்ரோ. இந்தியாலையும் $249 பட்ஸ், $249 SE3. நான் SE3 தான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை வாங்கிட்டு 3000 ரூபாய்க்கு நார்டு பட்ஸ் அதேதான் 26 அதான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே பிரைஸ் போட்டாங்களா ப்ரோ. நம்ம ஊர்ல பிரைஸ் வந்து 26K, பட்ஸும் 26K, SE3யும் 26K. அதனாலதான் எனக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் 26K வா, பட்ஸை குப்பையில போடு, வாட்ச் எடுத்து பாக்கெட்ல போடு, அப்படிதான் இருந்தது. செம்ம கிரேஸ் ப்ரோ. ஏன்னா நான் செகண்ட்ஸ்ல போயிட்டு வாட்ச் 7 இதெல்லாம் நான் செகண்ட்ஸ்ல தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்படி வாங்கும்போதே நான் 17-18 கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன். நான் இப்போ புதுசே வாங்கிட்டு போயிடுவேன். கார்டு ஆஃபர்லாம் போட்டாலே புதுசே நான் SE3 வாங்கிடலாம். அதுல எல்லாமே இருக்கு. ஸோ கிரேசியான ஒரு அப்டேட் வருது. SE3 வருது. நிஜமாவே செம்ம அப்டேட் அது. யாருக்கெல்லாம் மோட்டிவேஷன் தேவை, ஆப்பிள் வாட்ச் வச்சிருக்கீங்களோ, இல்லாட்டி ஆப்பிள் வாட்ச் இல்லை ஐஃபோன் வச்சிருக்கீங்களோ, ஆப்பிள் வாட்ச் இதுக்கு ட்ரை பண்ணலன்னா செகண்ட்ஸ்ல வேணா கூட பழைய SE கூட ட்ரை பண்ணுங்க. பழைய SEல பேட்டரி லைஃப் மட்டும் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் இப்போ SE3 கிரேசி தான். ஒன் டைம் வாங்கிட்டா என்னன்னா கொஞ்சம் கவனமா நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு எப்படி உடஞ்சதுன்னா சீரிஸ் 3 மட்டும் உடஞ்சது ப்ரோ. இந்த மாதிரி சஃபயர் ரிலையபிலிட்டிலாம் வராது ப்ரோ. அந்த அளவுக்கு நம்ம ரகடா இல்லைன்னா கேஸ் போட்டுறணும். நான் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண ப்ரோ. அந்த கேஸ் போட்ட ஒரு பிரச்சனை ப்ரோ. உள்ள வேர்வை படியுமா, கேஸோட கேப்ல வேர்வை படிச்சு அது வந்து அலுமினியம்ல ஃபுல்லா அரிச்சிருது. அந்த அலுமினியம் அங்கங்க பள்ளமாயி அதுக்கப்புறம் ரீசெல் அடி வாங்குவோம், திருப்பி ஃபுல்லா பெயிண்ட் போயிடும், எல்லாம் போயிடும். நான் எனக்கு எப்படி உடஞ்சதுன்னா, போனர்னால வந்து வெளியில ஒரு கம்பி இருக்கும் ப்ரோ கிரில் கேட்டுக்கு. அந்த கம்பியில ஒரு தடவை தட்டி ஸ்கிராச் ஆயிடுச்சு, டீப் ஸ்கிராச். திரும்பியும் அதே இடத்துல ஒரு 2-3 மாசம் கழிச்சு ஒரு தடவை தட்டும் போது உடஞ்சிருச்சு. அதே இடத்துல அதே கிரில். அது வந்து மறக்கவே முடியல. அட பாவி, என் கூட 1.5 வருஷமா ஜாலியா என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணிச்சடா, காலி பண்ணிட்டீங்களா அப்படிதான் வச்சிருக்கீங்களா. அது போனர்னால இருக்கு, போனர்னால டிரால இருக்கு அந்த ஆப்பிள் வாட்ச். அது கிராக் ஆகி படுத்து கிடக்கூடிய. ஆனா வேற லெவல் ப்ரோ, கிரேசி ஆப்பிள் வாட்ச், மாஸ். வேற என்ன வேரபிள்ஸ்ல இது ட்ரை பண்றாங்க.
நெக்லஸ் பென் அது மீ பேண்ட் பார்த்தேன். மீ பேண்ட்ல நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. இங்க கழுத்துல செயின் மாதிரி போட்டுட்டு இதுல ஹார்ட் ரேட் ட்ராக் பண்றாங்க. ஆனா என்ன மேட்டர்னா ஒரு இடத்துல நிக்காது ப்ரோ. அது போயிட்டு இங்க போயிட்டு வரும். அது இப்படி உட்கார்ந்தா போயிட்டு வரும். கரெக்ட். நடந்தாலும் ஓடணும்னா போயிட்டு வரும். ஸோ ஜென்ரலாவே ஒரு செயின் ஒரு பெண்டன்ட் நம்ம போட்டோம்னா இப்படி போயிட்டு தானே திருப்பி அடிக்கும். அந்த ஒரு இது இருக்கு. பட் அங்க அடுத்து ஹார்ட் ரேட் சென்சர் போடுறாங்க. அதை பண்ண வேரபிள்ஸ்ல தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் புதுசா எதுவும் இல்லை. பட் இது நான் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தேன். அது நான் மீ பேண்ட்ல பார்க்கும்போது தான் ஆச்சரியப்பட்டேன். செம்மையா இருந்தது. ஒரு சில்வர் கலர்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு செயின். அதுல கீழே வந்து சில்வர் கலர்ல பேண்ட் மெட்டல்ல செம்மையா இருந்துச்சு. இப்படி நிக்கும். அதான் ஃபேஷன் மாதிரி போறாங்க. ஆனா அதுவே ஃபிட்னஸ் ட்ராக்கிங்கும் பண்ணிடுறாங்க. ஆனா அக்யூரசி எல்லாம் இருக்காது. சும்மா ஒரு ஆக்சரியா ஓடுனீங்கனாலும் சரி நடந்தீங்கனாலும் சரி அது ஒரு இடத்துல இருக்க போறது இல்ல. ஹார்ட் ரேட் அது காத்துல தான் டிடெக்ட் பண்ணணும். காத்துல இருக்கிற ஹார்ட் ரேட்டை தான் சொல்ல முடியும். அதால சோ அது சைக்கிளிங்க்கும் வேலைக்கு. சைக்கிளிங்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோ சைக்கிள்ஸ்லாம் இப்படி குனிவோம். ஆமா. ரோட் பைக்ஸ்லாம் ஓட்டினா குனிஞ்சிருவோம். அப்ப இப்படி தொங்கிட்டு தான் இருக்கும் அது காத்துல. அப்ப அதனால ஒன்னுத்தையும் ட்ராக்லாம் பண்ண முடியாது. அதுதான் நான் யோசிச்சு செரண்டரியா இருக்கும்போது தான் அது எப்பயுமே செரண்டரியா இருக்கிறவனுக்கு எதுக்கு ட்ராக் பண்ணும் அப்படின்னு யோசிச்சு. செரண்டரியா இருக்க வந்தா தெரியுமே. நீங்க சொல்ல அந்த இப்போ அந்த ரிங்குக்கே வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ப்ரோ, நான் ரிங்கு பெருசா யூஸ் பண்ணல. ரிங்கு வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் எனக்கு பெரிய ஹிட் ஆந்திருக்கும். என்னன்னா நான் வந்து பாரை பிடிச்சி தொங்குவேன். நான் பாரை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பேன். நான் தொங்குனேன்னா கிழிஞ்சிரும் எனக்கு. ரிங்ல ஒரே இதுன்னா நிறைய சும்மா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணாதவங்க, ஜிம்முக்கு எல்லாம் போகாதவங்க ஸ்டெப் ட்ராக்கிங்னு கையில போட்டுட்டு போறோம். எனக்கு டெய்லி சார்ஜ் போட்டு காண்டாவது. இது வாரத்துக்கு ஒருத்தர் தான் சார்ஜ் பண்ணுறவங்க கை ஃப்ரீ ஆயிடுச்சு. நான் வாட்ச் சாதா அனலாக் வாட்ச் போடலாம் அப்படின்னு நிறைய பேர் ரிங்குக்கு போறாங்க. வெறும் ஸ்டெப் ட்ராக்கிங் மட்டும் பண்றாங்க. அவங்க ஒர்க் அவுட் எல்லாம் பண்றது இல்ல. அவங்களுக்கு அது கையை ஃப்ரீ பண்ணிருச்சு. ரோடு ஓரமா ஒரு செங்கல் இருந்தா எடுத்து போட்டா கூட ஸ்கிராட்ச் ஆயிடும் ப்ரோ. எடுக்க முடியாது. கீழே இருந்து ஏதாச்சும் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல. இது இதுல படுமா படுமா. ஆமா அதுதான் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இது இப்ப தோணுது. நான் இவ்வளவு நாளா என்ன நினைச்சேன்னா சரி ரிங்கு சின்னது யாருனாலும் அதை மாட்டிக்கலாம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப என்ன தோணுதுன்னா எதையாவது தொட்டா கெட்ட மாதிரி இருக்கு. இப்ப அது அல்ட்ரா ஹியூமன் வந்து டைட்டானியம்ல வேற பண்ணிருக்கானுங்க. அது ஈஸியா ஸ்கிராட்ச் ஆகுது. கஷ்டம் தான். பரவாயில்ல ப்ரோ. ஆனா எப்படி எவால்வ் ஆயிருக்குல்ல இந்த மாதிரி ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். சூப்பர். ஸோ அதாங்க இதுவும் தோணுச்சு. ஸோ ட்ராக்கர்ஸ் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.